விராலிமலை சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்து விராலிமலை பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய கஷ்டங்களை, கவலைகளை, கண்ணீரை, கோரிக்கைகளை, நம்முடைய உரிமைகளை மீட்கப் போவது யார் என்கிற கேள்விக்கு விடை தேட இருக்கிறோம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிற இந்த தேர்தல் என்பது ஜனநாயகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய உரிமை. இந்த தேர்தல் களத்தில் தமிழக அரசியலில் தற்காலிகமாக 4 முனை கூட்டணி என்று சொல்லப்படுகிறது. அதிலே ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்த ஒரு 75 ஆண்டுகள், ஆட்சிக்கு வந்த ஒரு 60 ஆண்டுகள் ஆக இருந்தாலும் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக அந்த கூட்டணி வருவதாக சொல்கிறார்கள். திமுக, அந்த திமுகவோடு 100 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, அதோடு 30 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், அதோடு சேர்த்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், அதோடு சேர்த்து இந்திய பொதுவுடைமை கட்சி சிபிஎம், சிபிஐ, அதோடு சேர்த்து மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, அதோடு சேர்த்து கொங்கு நாடு மக்கள் கட்சி, அதோடு சேர்த்து முக்குளத்தூர் புலிப்படை என்று கிட்டத்தட்ட 10 கட்சிகளுக்கு மேலாக ஒரு கூட்டணி. இந்த பக்கம் எம்ஜிஆர் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்து இந்திய அதிமுக 6 முறை தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது. அந்த அதிமுக தலைமையில் என்று அதிமுகவும் பாஜக தலைமையில் என்று பாஜக சொல்லிக் கொள்கிற அந்த அதிமுக பாஜக காம்பினேஷன், திரிசா விஜய் காம்பினேஷன் மாதிரி, ஐ மீன் கில்லி படத்தினுடைய ஜோடியை சொன்ன, தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அதிமுக பாஜக கூட்டணி, அதனோடு சேர்த்து மூப்பனார் அவர்கள் தொடங்கிய கட்சியா இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ், அதோடு சேர்த்து வேற என்னப்பா இருக்கு, அதோடு சேர்த்து அவ்வளவுதான் ஒரு 4-5 கட்சிகள் சேர்த்து ஒரு கூட்டணி. இந்த பக்கம் 36 ஆண்டுகளாக நான் உங்களை மகிழ்வித்திருக்கிறேன், உங்களை ரசிக்க வைத்திருக்கிறேன். ரசிகர் படம் தொடங்கி ஜனநாயகன் படைக்கு வரைக்கும் உங்களை மகிழ்விச்சிருக்கிறேன். அதனால எனக்கு ஓட்டு போடுங்க என்று தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கமும் நிக்குது. எல்லா கட்சியும் கூட்டணிக்கு அழைச்சு பார்த்து யாருமே வரல அப்படின்னு தனிச்சு விஜய் நிக்கிறாப்ல. இப்படி 10 கட்சி கூட்டணி, 8 கட்சி கூட்டணி, இந்தியாவை ஆளுகிற காங்கிரஸ், தமிழ்நாட்டை ஆளுகிற திமுக கூட்டணிக்கு மத்தியில 2010 கட்சி தொடங்கி 2016 1.1, 2019 4 விழுக்காடு, 2021 7 விழுக்காடு, 2024 8 விழுக்காடு எடுத்த ஒரு கட்சி எவனோடும் கூட்டணி வைக்காமல் இந்த தேர்தலை தனித்து சந்திக்கிறது. தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு அரசு கட்சி மட்டும்தான் திமுகவோடு, அதிமுகவோடு, காங்கிரஸோடு, பாஜகவோடு எந்த கட்சியோடும் தேர்தல் பேரம் பேசாத, எந்த கட்சியோடும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தாத ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன் தனிச்சு? அதைத்தான் தம்பி சரவணன் சொன்னாரு. ஏன் தனிச்சு போட்டி போடுறோம்? ஊழலை ஒழிக்கணும். எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல, இந்த மணப்பட்டியில கூடி எல்லாருக்கும் ஆசை இருக்கு, ஊழலை ஒழிக்கணும். எப்ப ஒரு ரேஷன் கார்டு எடுக்க போனோம்ப்பா, தேதியில போவான், அதுக்கு போய் 500 ரூபாய் கேட்கறான். ஒரு ஆதார் அட்டை எடுக்க போனோம்ப்பா, அதுக்கு போய் இந்த கொள்ளையில போவான், அந்த விஏஓ 200 ரூபாய் கேட்கறான்ப்பா. எப்ப ஒரு இறப்பு சான்றிதழ், ஒரு பிறப்பு சான்றிதழ், ஒரு இருப்பிட சான்றிதழ், ஒரு பட்டா, சிட்டா, அடங்கல், மடங்கள் எதையும் வாங்க முடியல, எல்லாத்துக்கும் லஞ்சம் கேட்கிறாங்க. எங்க அப்பா செத்து போயிட்டாரு, டெத் சர்டிபிகேட்டுக்கு லஞ்சம். எனக்கு பிள்ளை பிறந்துச்சு, டெத் சர்டிபிகேட்டுக்கு, பிறப்பு சான்றிதழுக்கு லஞ்சம். லஞ்சத்தை ஒழிக்கணும்பா, ஊழலை ஒழிக்கணும்பா. நான் நிலம் வச்சிருக்கிறேன், ஏன் நிலத்தை நான் விற்கிறதுக்கு பத்திரப்பதி துறைக்கு ஒரு ஏக்கருக்கு 5 லட்சம் கொடுக்க வேண்டியிருக்குப்பா. ஒரு புரோக்கர் கமிஷனுப்பா, எல்லாமே கமிஷனுப்பா, ஒழிக்கணும்பா. ஆசை இருக்குல்ல, ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும். எவன் கூட கூட்டணி வைக்கிறது? ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும் என்றால் முதலில் திமுகவையும் அதிமுகவையும் ஒழிக்கணும் என்ற அடிப்படையில் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தனித்து போட்டி போடுறோம். இந்த தொகுதியில் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக மரியாதைக்குரிய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த தொகுதியினுடைய கதாநாயகனாக வலம் வர்றாரு. கல்யாண வீடு, காதுகுத்து, கருமாதி சரியா வந்துருவாரியா நம்ம வீட்டு பிள்ளை. கல்யாணம், காதுகுத்து, கருமாதிக்கு முதலா இருப்பாப்ல. பத்திரிக்கை வருதோ வரலையோ, சொந்தக்காரனோ தெரிஞ்சவனோ, திமுகவோ அதிமுகவோ பிஜேபி எவனோ சரி,
வாழமரம் கட்டிருக்கு ஒரு பிளெக்ஸ் இருக்கா, இந்த 5000 ரூபாய் முடிஞ்சு. வாழம் ஒரு பிளெக்ஸ் இருக்கு, அது என்ன வேணும் காலையில 6 மணிக்கு அவரே சொல்றாரு, காலையில 6 மணிக்கு கிளம்புவேன், 10 மணி வரைக்கும் கல்யாண பத்திரிகையில வரிசையா 5000 போட்டுருவேன். நான் கேட்கிறேன், முன்னொரு காலத்துல ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பாண்டிய நெடுஞ்செழியன், வீரபாண்டியன் ஆண்டாங்க. அப்ப இந்த குறுநில மன்னர்கள் இருப்பாங்க, பெரும்பாலும் பெரிய பேரரசர்கள் வந்து வரமாட்டாங்க. குறுநில மன்னர்கள் என்ன பண்ணுவாங்களா, நகர்வலம் வருவாங்களாம். நகர்வலம் வரும்போது வறியவர்கள், எளியவர்கள், இந்த முடியாதவர்கள், அப்புறம் வாழ்க்கையில வறுமையில் இருக்கக்கூடியவன், ஏழ்மையில் இருக்கக்கூடியவன் அப்படி கையேந்தி நிற்பானா. உடனே அந்த பாரிவள்ளல் பரம்பரையில பிறந்த அந்த மன்னர் என்ன பண்ணுவார், குறுநில மன்னர் இப்படி பொற்காசுகளை எடுத்து அப்படி போடுவார், அப்படி போடுவார். இந்த முத்து படத்துல நம்ம இவங்க இருக்காங்க பாருங்க, மீனா இப்படி கலட்டி கழட்டி கொடுப்பாங்கல்ல, கழட்டி கழட்டி அப்படி அள்ளி அள்ளி போடுவாங்க. அதே படத்துல அந்த படத்துல ரகுவரன் வந்து இருக்கும்போது பல ரஜினிகாந்த் அப்படி அள்ளி அள்ளி வாரி கொடுப்பார்ல, அது மாதிரி குறுநில மன்னர்கள் வந்து மக்களுடைய வறுமையை பார்த்து அள்ளி கொடுப்பாங்களாம். ஏன் அள்ளி கொடுக்குறாங்க, மக்கள்கிட்ட இருந்து வரிய வாங்குவாங்க, அது மன்னராட்சி. இப்பொழுது அமைச்சர்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஏன், இங்க 5000 நான் கல்குவாரி வச்சுவேன் கண்டுக்காத, உனக்கு 5000. நான் ஆத்து மண்ண கொள்ளையடிப்பேன் கண்டுக்காத, உனக்கு 5000. காவிரி கூட்டு திட்டத்துல விராலிமலை தொகுதிக்கு தண்ணீர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சாராய ஆலையார் கூடிய கால்ஸுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் லிட்டர் தண்ணி கொடுப்ப, நீ கண்டுக்க கூடாது. அதுக்கு உனக்கு என்ன 5000, உனக்கு குண்டா, உனக்கு அரிசி போட்டு வைக்கிற கடாயி, ஹாட் பாக்ஸ் இப்போ. அப்புறம் கோல போட்டி போட்டா கோல போட்டிக்கு பரிசு, கோல போட்டிக்கு போட்டு வச்சிருக்காங்க. குறுநில மன்னர் இருக்காருல்ல, யாரு குறுநில மன்னர் வர்றாரு, படையோட வர்றாரு. வந்த உடனே கோலத்துல போட்டாச்சா, ஜல்லிக்கட்டு கோலம் இருக்கா, புல்லுக்கட்டு கோலம் இருக்கா. ஒரு அக்கா கோல போட்டியில திவ்யாங்கிற ஒரு படிச்ச பட்டதாரி, எனக்கு கோல போட்டிக்கு பரிசு வேண்டாம், என் படிச்ச படிப்புக்கு வேலை கொடு என்றால் மானத்தமிழச்சி. தமிழ்நாட்டிலே விராலிமலையில ஒரு வீரத்தமிழச்சி, மானத்தமிழச்சி திவ்யா. கோல போட்டிக்கு பரிசு யாரா கேட்டது உன்ட்ட? விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு நீ கல்யாணத்துக்கு காது குத்துக்கு தோடு தொங்கட்டா நீ தர வேண்டாம். விராலிமலை சட்டமன்றத்துக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரியை கொடுங்கள் என்பது நீண்ட கால மக்கள் கோரிக்கை. ஒரு கவர்மெண்ட் காலேஜ கட்டித்தர முடியாம எப்படி நீங்கள் வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வரீங்க? ஒரு அரசு தர வேண்டியது என்னங்க? இங்க உட்கார அப்பத்தா உட்கார்ந்துருக்காங்க, இவங்க கஷ்டப்பட்டு ஒரு விளைச்சி சம்பாதிச்சு ஒரு மூக்குத்தி வாங்க முடியும், இவங்க பிரிட்ஜ் வாங்க முடியும், இவங்க ஏசி வாங்க முடியும், இவங்க நினைச்சா அவன் பேரனுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்க முடியும், ஏன் ஒரு ஜாவா பைக் கூட வாங்கி கொடுக்க முடியும், அவங்க நினைச்சா வீடு கட்ட முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனால் தனி மனிதன் நினைத்தால் ஒரு பள்ளிக்கூடத்தையோ மருத்துவமனையோ கல்லூரியோ கட்ட முடியாது. அதுக்கு அனுமதிக்கு அலையணும். காசு இருக்கா, நேர விராலிமலைக்கு போலாம், ஏசி வாங்கிட்டு மாட்டிடலாம். காசு இருக்கா, நேர விராலிமலைக்கு போலாம், இல்ல திருச்சிக்கு போலாம், இல்ல புதுக்கோட்டைக்கு போலாம், கொண்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சிடலாம். தனி மனிதன் பணம் இருந்தால் எந்த பொருளையும் விலை கொடுத்து வாங்க முடியும். ஆனால் நீங்களோ நானோ நினைத்தால் ஒரு கல்லூரியை கட்ட முடியாது. அதுக்கு 1000 அனுமதி. அப்ப அந்த கல்லூரியை கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? அரசின் கடமை, சட்டமன்ற உறுப்பினரின் கடமை. அமைச்சரா இருந்த ஒரு தொகுதியில இந்த தொகுதி சுற்று வட்டாரத்தில் ஒரு காலேஜ் கூட கட்டித்தர முடியல. ஏன்? அரசு கலைக்கல்லூரி கட்டுனா மதர் தெரசாக்கு ஒருத்தர் வரமாட்டான். மதர் தெரசா கலைக்கல்லூரி, மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, மதர் தெரசா பொறியியல் கல்லூரி மயிர புடுங்கிட்டு போயிடும். அதனால என்ன வரணும்? விராலிமலைக்கு காலேஜ் வரக்கூடாது. அப்புறம் இங்க மட்டும்தானா? தமிழ்நாடு முழுமைக்கும், சென்னை தொடங்கி திருவள்ளூர் தொடங்கி திருத்தணி தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இதுதான் பிரச்சனை. 50 வருஷமா நாட்டை ஆண்டு ஆண்டு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் பேர்ல அங்க கேஎன்ஆர்வா கேர் காலேஜ், விழுப்புரமா பொன்முடி காலேஜ், வேலூரா துறைமுருகன் காலேஜ். துறைமுருகன் திமுக துறைமுருகன், என்ன நினைச்சாதீங்க, இங்க அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. மோதி விடாதே, முழுவதும் கடந்து வண்டியில ஒட்டி வைக்கணும், அது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அங்க அவர் காலேஜ், அங்க சென்னைக்கு போனா உதயநிதிஸ்டாருடைய மனைவியுடைய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள், ஸ்டாலின் அவர்களுடைய பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடங்கள். இந்த பக்கம் போனீங்கன்னா மதுரைக்கு போனீங்கன்னா மதுரையினுடைய
மாவட்ட பொறுப்பாளர்கள் திமுக அதிமுக காரங்க 2 பேரும் தான். இங்க பாரபட்சம்லாம் கிடையாதுங்க. திமுக அதிமுக என்ன பெரிய வித்தியாசம்ன்றீங்க? திமுக பேய், அதிமுக பிசாசு, அவ்வளவுதான் வித்தியாசம். 2 ஒண்ணுதான். அது ஆத்தா, இது தாத்தா கட்சி, அது ஆத்தா கட்சி, அவ்வளவுதான். ஒரு வித்தியாசம் கிடையாது. நீங்க எடை ஓட்டீங்கன்னா அப்படி சரியா நிற்பான். ஆத்துமணர் கொள்ளையா திமுக அதிமுக சரி பங்கு இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டிலேயே அதிக கல் குவாரிகள் யார்கிட்ட இருக்குங்க? விராலிமலை சட்டமன்ற தொகுதியில தான் தமிழ்நாட்டிலே அதிக கல் குவாரி இருக்கு. முறைகேடா இருக்கு. ஒரு காலத்துல பாண்டியர்களும் சோழர்களும் பல்லவ மன்னர்களும் ஆட்சி செய்த இந்த விராலிமலை இன்னைக்கு ஒட்டுமொத்தமான கல்குவாரி உடைச்சு போறான். முறைகேடா. ஒரு படிச்ச மருத்துவர் மருத்துவமனை கட்டலாம், மருத்துவ கல்லூரி கட்டலாம், கல்குவாரி வைக்கலாமா? அடுக்குமா? என் மண்ணின் வளங்களை இப்படி அள்ளி அள்ளி சேர்த்து யாருக்கு சேர்க்க போறீங்க? இதுல இயற்கையை நேசிக்கிறது, இயற்கை ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பு, புல்லுக்கட்டு வளர்ப்பு, காளையை நண்பனா நினைப்பாரு. மல்லைய பூரா உடைச்சிட்டு மண்ண பூரா வித்து தின்னுட்டு விராலிமலையே புட்டலா போட்டுட்டு ஜல்லிக்கட்டு காளை எப்படி ஐயா வளரும்? எப்படி வளரும்? உங்க வீட்டுல மட்டும் ஜல்லிக்கட்டு காளை குடுகுடுன்னு வந்தா பத்தாது. விராலிமலையே ஒட்டுமொத்த விராலிமலை முழுக்க ஜல்லிக்கட்டு காளை வளர்க்கப்படணும்னா என்ன வேணும்? நிலம் இருக்கணும், அங்க மலை இருக்கணும், மரங்கள் இருக்கணும், மணல் இருக்கணும். எல்லாம் இல்ல. முடிச்சிட்டாரு கதைய. அவர் தான் திருப்பி போட்டி போடுறார். அவர் எதுக்கு ஆளை இல்ல. இது விராலிமலை விஜயபாஸ்கர் கோட்டை. அந்த கோட்டையில ஓட்டையா போறதாண்டா சீமானவன் தம்பிகள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு எவங்கிட்டையும் பயம் கிடையாது. நீ எப்பேற்பட்ட கொம்படாரு, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நாங்க உங்ககிட்ட கிளப்புற கேள்வி என்னன்னா, நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் திமுக ரெண்டும் சேர்த்து கேட்கிறேன், வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? தொகுதிக்கு நாங்கள் வீட்டுக்கு வீடு தண்ணி தருவோம். விராலிமலை இந்த அன்னவாசல் பகுதியில 12 நாளைக்கு ஒருக்க தண்ணி வருது. 12 நாளைக்கு ஒரு முறை என் மக்களுக்கு தண்ணி வரும். ஆனால் கால்ஸ்பர்க் பியர், கால்ஸ்பர்க் இருக்குல்ல, கால்ஸ் திமுக பினாமி நிறுவனம் கால்ஸ், அந்த கால்ஸுக்கு ஒரு நாளைக்கு 1,00,000 லிட்டர் தண்ணீரை கொடுக்குறாங்க. எவ்வளவு தெரியுமா தண்ணி? நாம கடையில வாங்கினா அந்த தண்ணி 20 ரூபாய். ஒரு நாளைக்கு நம்ம கடையில வாங்கினா 1 லிட்டர் தண்ணி 20 ரூபாய். இவன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1,00,000 லிட்டர் தண்ணி கொடுக்குறான். 1000 லிட்டர் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்ட தூய குடிநீரை அரசு கால்ஸ் என்கிற மதுபான ஆலைக்கு வழங்குது. 1000 லிட்டர் தண்ணீர் 150 ரூபாய். 15 காசுக்கு 1 லிட்டர் தண்ணீரை விற்கிறான். அந்த 15 காசுக்கு நாங்க தரோம்டா, எங்களுக்கு தண்ணி விடுறா, எங்களுக்கு தண்ணி விடுறா. 15 காசு தர மாட்டாங்க மக்கள். மக்கள் 15 காசு தர. 1 லிட்டர் தண்ணி 15 காசு இல்ல, 1 ரூபா வச்சுக்கோப்பா. 1 லிட்டர் தண்ணி 1 ரூபாயா? நல்ல தண்ணி கொடு. 1 ரூபா கொடுத்து நான் வாங்க தயாரா இருக்க தண்ணி கொடு. சாராய கம்பெனிக்கு குழு குழுந்து தண்ணி போன ஏன்? அவன் கம்பெனிக்காரன் கமிஷனை கொடுப்பான். கமிஷனை வாங்கிக்கிட்டு ஃபார்ச்சுனர் கார்ல, ஹம்மர் கார்ல சொகுசா பறக்கலாம். மாசம் மாசம் 1ஆம் தேதியான கவரை போட்டு சரியா கொண்டு வச்சுட்டு போயிருவான் விஜயபாஸ்கர் டேபிள்ல கால்ஸ். விஜயபாஸ்கர் மட்டும் தானா? எல்லாருக்கும் போயிடும். அப்ப என்ன? சாராய ஆலைக்கு தண்ணி, சாமானிய மனிதனுக்கு தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல. ஏன்? ஒரு பக்கம் குடிக்க தண்ணி தரல, இன்னொரு பக்கம் விராலிமலையில 1952 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 250 நீர்நிலைகள், குளங்கள் இருந்திருக்கு. இந்த 250 நீர்நிலைகள் இன்னைக்கு எப்படி இருக்கு என்பதை இந்த மண்ணில, இந்த மணப்பட்டியில வாழக்கூடிய மான தமிழர்கள், பச்சை தமிழர்கள், தூய தமிழர்கள், பேரரசர் பெரும்படுகு வழிவந்த இந்த வாரிசுகள் நீங்கள் சிந்தித்து பாருங்க. ராஜராஜன் வழிவந்த இந்த வாரிசுகள் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. எத்தனை குளங்கள்ல தண்ணி இருக்கு? ஏதாவது ஒரு குளத்துல? விராலிமலையில இருந்து வரும்போது வயிற்ற கலக்கிருச்சு. நான் ஒரு 15 கிலோமீட்டருக்கு பார்த்துட்டு வரேன், அங்கிட்டும் இங்கிட்டும். அப்புறம் என்ன வாட்டர் பாட்டில் தான். ஒரு இடத்த தண்ணி இல்ல, வனாந்தரமா இருக்கு. அப்படியே கண்ணு கட்டு தூரம் வரைக்கும் மே பேக்னாப் சாப்பிட்டு இருக்கு. ஒண்ணுமே இல்ல, பொட்டல் சூப்பரா இருக்காப்ல பொட்டல். விராலிமலையில் ஒரு குட்டி ராஜஸ்தானை உருவாக்கிய அண்ணன் விஜயபாஸ்கர்களுக்கு என்னுடைய லவ் யூ ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இப்படிதான் இருக்கணும். ஒவ்வொரு ஊரும் அப்படி படிச்சுன்னு தொடச்சிருங்க, அப்படியே தொடச்சிருங்க. மீண்டும் இவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி எதை சாதிக்க போறாங்க சொல்லுங்க. நாங்கள் வந்தா செய்வோம். வந்த போது ஏன்னு செய்யல? வந்த போது ஏன் செய்யல? எல்லாமே என்ன தெரியுமில்ல, பிரச்சனை வந்தோடனே துடிப்பாங்க.
மணப்பாறையில இதே அதிமுக ஆட்சி காலத்துல சுஜித்தின் ஒரு தம்பி போர்வெல் குழியில விழுந்துட்டான். நாடே பதறுது. அங்க தீபாவளியை கொண்டாடாம விஜயபாஸ்கர் அழுக்கு வேட்டிய படுத்துக்கிறாப்ல. போர்வெல் குழிக்குள்ள விழுந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்திரம் கூட கண்டுபிடிக்காத நாடு எப்பரா நல்ல நாடு, வல்ல நாடு, அது எப்பரா வல்லரசு நாடு? அது போர்வெல் குழிக்குள்ள விழுந்தாத்தான் பதறுவாங்க, துடிப்பாங்க. அதே மாதிரி தான் எலெக்ஷன் வந்தா தான் துடிப்பாங்க, பதறுவாங்க. ஏன்? மக்கள் மறதியில், மக்களின் மறதி. மறதி என்பது ஒரு தேசிய வியாதி. இன்னைக்கு சாட்டை பேசுறாரா, இன்னைக்கு சரவணன் பேசுறாரா, சூப்பர். எப்பா சீமான் தம்பிக்கு என்னமா பேசுறாங்க, சீமா மாதிரியே பேசுறாங்கல்ல. இந்த சீமானு இப்படித்தான் பேசுவார். நல்ல பேச்சாளருங்கப்பா, நல்ல பேசுறாங்க, அருமையா பேசுறாங்க. இவங்க எல்லாம் வரணும், எல்லாம் வரணும். இந்த கட்சியில நல்லா வளரணுங்க. நாம் தமிழ் கட்சியில நல்லா வளரணும். நீங்க நல்ல நல்லா பேசுறீங்க, நல்ல கொள்கைகள் இருக்கு, எதிர்கட்சிகள் நல்லா நாக்கப்புடுற மாதிரி கேட்கறீங்க, எல்லாம் சரிதான் இருக்கு. நீங்க எல்லாம் வரணும். நீங்க யாருக்கும் ஒரு, நாங்க பரம்பரையாவே திமுக தான். ஆனா நீங்க வரணுங்க, நீங்க வரணும். நீங்க எப்படியாவது வந்துடணும். மைத்திரியா நாங்க வருவோம், நீ திமுக ஓட்டு போட்டா. இன்னொரு குரூப் நாங்க, நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைய, நீங்க உங்க குரல் சட்டசபையில ஒழிக்கணும் பிரதர். உங்க குரல் சட்டசபையில ஒழிக்கணும். ரொம்ப கம்பீரமா பேசுறீங்க. சீமான் மாதிரி ஆட்கள் சட்டசபைக்கு போனா தான் நாடு நல்லா இருக்கும். நீங்க யாருக்கு விட்டுறீங்க? நம்ம எப்போதுமே எம்ஜிஆர் கட்சி தான், நம்ம எம்ஜிஆர் கட்சி. பட் நீங்க வரணும், நீங்க வரணும். நீங்க நல்லா இருக்குங்க. உங்களுக்கு உண்மையிலே உங்க கட்சியோட கொள்கைகளை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஐடியாலஜியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நல்லா தேசிய கொள்கை, தமிழ் தேசிய கொள்கை வச்சிருக்கீங்க. சீமான் சாரும் நல்லா பேசுறாங்க. நீங்க சார், நாங்க தேசிய சிந்தனையோட பிஜேபிக்கு கொஞ்ச நாள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். சூப்பர் சார். இப்படி திமுக ஓட்டு போட்டு, அதிமுக ஓட்டு போட்டு, பிஜேபிக்கு ஓட்டு போட்டு நாம் தமிழ் கட்சி வளரணும். நாம் தமிழ் கட்சி நல்ல கொள்கை. நாம் தமிழ் எப்படி வளரும்? இப்படி நல்லவர்கள், படித்தவர்கள், நியாயவான்கள்லாம் விலகி நின்னா நாட்டில் எப்படி நல்லது நடக்கும் என்கிற கேள்வியைத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எழுப்புறோம். நாங்கள் 1000, 2000, 2500 கருணை தொகை 10,000 கொடுக்க வந்தவர்கள் அல்ல. அனைவருக்கும் தரமான சமமான குடிநீர் இலவசம் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை எல்லோருக்கும், எல்கேஜி முதல் பிரிகேஜி முதல் பிஹெச்டி வரை அனைவருக்கும் கல்வி. தனியார் கல்லூரி, தனியார் பள்ளிக்கூடத்துக்கு நாம் தமிழ் கட்சி ஆட்சி காலத்தில் தடை என்பது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. இருக்கிற பள்ளிக்கூடம், இருக்கிற எஸ்ஆர்எம்மா, வேலம்மாளா, பனிமலரா, திருச்சி கேர் காலேஜா, இல்ல திருச்சிக்குடி நேஷனல், திருச்சிக்குடி கல்லூரியா, பழைய கல்லூரியா செயல்பட வேண்டும் என்றால் பொது சேவை செய்யணும். குளங்களை வெட்டணும், மரங்களை நடணும். கொரோனா வந்துச்சு, இல்ல ஒரு வெள்ளம் வந்துச்சு, ஒரு புயல் வந்துச்சு, சேவை. அவருடைய சமூக பங்களிப்பை பொறுத்து தனியார் பள்ளிக்கூடம், கல்லூரிக்கு லைசன்ஸ் நீட்டிக்கப்படும், இல்லை என்றால் முழுமையாக ரத்து செய்யப்படும். வர்றோம், மதர் தெரசாவை இழுத்து பூட்டோம். அவ்வளவுதான். சம்பாதிச்சுக்கங்க, நல்லா சம்பாதி. ஏங்க எவ்வளவுங்க ஒரு மனுஷன் கொண்டு போக முடியும்? எனக்கும் 6 அடி, ஸ்டாலினுக்கும் 6 அடி, எடப்பாடிக்கும் 6 அடி, உங்களுக்கும் 6 அடி, எல்லாத்துக்கும் 6 அடி தான். எடப்பாடிக்கு மட்டும் 12 அடியா, ஸ்டாலினுக்கு மட்டும் 18 அடியா? சீமானுக்கு என்ன? சீமானுக்கும் 6 அடி தான், எனக்கு 6 அடி தான், எல்லாருக்கும் 6 அடி தான். என்ன அரணாக்கயிறு அறுத்துருவான், அரணாக்கயிறு அறுத்துருவாங்க. டப்புனு அறுப்பாளை வச்சு காலில் போட்டுக்க மெட்டியா கட்டிடுவாங்க, மோதிரத்தை உருவிடுவான். ஏதோ பல்லு இருக்குங்க, தங்கப்பல் வச்சிருந்தாங்க. தாத்தா ஒருத்தர் செத்துட்டாரு, தங்கப்பல்ல கலெக்டான். அவர் பேரு தங்கப்பல்லுக்கு, தங்கப்பல்னு இப்ப ஒரு பேர் சொல்லுவாங்க. அவர் பேரு தங்கப்பல்ல உருவிட்டான். டப்புனு செத்த உடனே என்னடா அது பல்ல புரிங்கிட்டீங்க? தங்கப்பல்லுப்பா, தங்கப்பல்ல போய் எரிக்க முடியுமா? புதைச்சா கூட பரவாயில்ல, நாளைக்கு தோண்டி எடுத்துக்கலாம், எரிக்க போனோம், உருகிடும்ல, முடிச்சிட்டான். அப்போ எல்லாருக்கும் எவ்வளவு கொண்டு போக முடியாது. ஆனால் கோடி கோடியாக இந்த அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கிறாங்க. பல ஆயிரம் கோடிகளை கொட்டி வைக்கிறாங்க. எதுக்கு? எதுக்கு? இவரை கட்டா 10,000 கோடி, அவரை கட்டா 10,000 கோடி, இவரை கட்டா 20,000 கோடி, அவரை கட்டா 50,000 கோடி. அமலாக்கத்துறை கட்டாதான் தெரியுது யார் யாருக்கு எவ்வளவு கோடி வச்சிருக்காங்கன்னு. பல ஆயிரம் கோடியை சேர்த்திருக்காங்க. எதுக்கு சேர்க்கிறாங்க? அவங்களுக்கு தெரியும் நம்மளால பணத்தை சாப்பிட முடியாது, சில்லறைய தண்ணியா குடிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் சேர்த்து வச்சிருக்காங்க. 55வது தலைமுறைக்கு ஏன் சேர்த்து வைக்கிறாங்க? ஒரு நாள் இந்த தமிழர் நிலத்துல மக்கள் புரட்சிக்கு தயாராகும். அன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும். அந்த எழுச்சி 2026 தொடங்க இருக்கிறது. அன்றைக்கு நாம் தமிழ் ஆட்சி வரும்.
வரும்பொழுது எத்தனை ஆயிரம் கோடிகள் கொள்ளையடிச்சாலும் அத்தனை ஆயிரம் கோடியும் அவள் பறிக்கப்படும். நீ சேர்த்து வச்சுக்க. கேட்கிறான்ல, தமிழ்நாட்டினுடைய கடனை 10,64,000 கோடியை தமிழ்நாடு அரசாக சீமான் வந்தால் எப்படி அடைப்பார்? எப்படி அடைப்பார்? விஜயபாஸ்கர் புடுங்கி அடைப்பார், உதயநிதி புடுங்கி அடைப்பார், நேருவிலிருந்து புடுங்கி அடைப்பார், மூர்த்தியிலிருந்து புடுங்கி அடைப்பார். இன்ப நிதி, துன்ப நிதி, துக்க நிதி, துயர நிதி, கலாநிதி, தயாநிதி, இத்தனை நிதி இருக்குல்ல, எல்லா நிதியிலிருந்து வாங்கி அடைச்சிருவோம். உங்களுக்கு என்ன தேவைங்க? நாங்க 10,000 கோடி வச்சிருக்கோங்க. விஜயபாஸ்கர் கூப்பிட்டு 1-to-1 டிஸ்கஷன். ப்ரோ எவ்வளவுங்க சேர்த்தீங்க? நான் ஒரு 10,000 கோடி சேர்த்திருக்கேன். ஓகே, 10,000 கோடி எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க வெளிப்படையா ஒத்துக்கிட்டீங்க. அதனால என்ன பண்ணுங்க, உங்களுடைய தேவை எவ்வளவு? ஒரு 100 கோடி தேவைப்படுமா உங்க பிள்ளை குட்டிக்கு? ஆஸ்திரேலியால போய் படிச்சு வச்சா கூட இல்லங்க, எனக்கு 200 கோடி. சரி வேண்டாங்க, உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். 2,000 கோடி வச்சுக்கோங்க. 8,000 கோடியை நாங்க எடுத்துக்கிறோம். அப்ப இந்த 2,000 கோடி விட்டுருவீங்களா? இல்ல, அதை ஈடிட்டு போட்டு கொடுத்துருவோம். அது வருமானத்தை போட்டு கொடுத்துருவோம். இந்த 8,000 கோடி எடுத்து தமிழ்நாடு அரசு கடன் அடைக்கும். மக்களுக்கான கல்வி, மருத்துவம், நம்மளுடைய குடிநீர் தேவை, இதைதான் ஒரு அரசு கொடுக்கணும். நான் வந்தா 1000 ரூபாய் தருவேன், 2000 ரூபாய் தருவேன் ஒருத்தன் சொல்றான்னா, இந்த மலைப்பட்டியில டீ கடை இருக்கு, இந்த டீ கடையில போய் நீங்க நிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாத ஒருத்தன், யாருன்னே தெரியாத ஒருத்தன் டிப் டாப்பா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நீங்க மலைப்பட்டி தானே? ஆமா, டீ குடிக்கிறீங்களா அப்படின்னா, ஏய் உன்னைய முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, நீ எதுக்கு எனக்கு டீ வாங்கி தர? ஏய் நீ தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் தானே, கிட்னியை திருட தானே வந்திருக்கிற அப்படின்னு கேட்பேல, கேட்க மாட்டீங்களா? ஒருத்தர் தெரியாத ஒருத்தவங்க டீ வாங்கி கொடுக்கறான்னா, அவன் உங்க கிட்னிய, இது ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் போடுற கிட்னி, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, தூக்குடா அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம். ஒரு டீ வாங்கி கொடுத்தால் யார் என்று கேட்காமல் குடிக்காத என் மக்கள் 1000, 2000 இலவசம் தரதை மட்டும் எப்படி நீங்க வாங்குறீங்க? ஒரு டீயை கூட சோதித்து குடிக்கிற மக்கள் எப்படி முன்பின் தெரியாத இந்த அரசியல்வாதிகள் 1000, 2000 என்று கொடுத்த உடனே வாங்கி கொண்டு ஓட்ட போறீங்க? உங்களுக்கு 1000 ரூபாய் தரானா, உங்களை வச்சு அவன் குறைந்தபட்சம் 5 லட்சம் கோடியை கொள்ளையடிக்க போறான் என்ற அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியலையா? எல்லாவற்றிலும் தரத்தை பார்க்கிற மக்கள். மணப்பட்டியில சந்தையா, விராலிமலையில சந்தையா, மளிகை கடையா, எங்க போனாலும் உளுத்தம் பருப்பு கொடுங்க, புழுவா இருக்கிற பருப்பா கொடுங்க அப்படின்னு கேட்பேன். நல்ல பருப்பு, புழு இருக்க பருப்பு என்ன காசு கொடுக்குற, நல்ல பருப்பு தர மாட்டேன்னு கேட்போம். ரேஷன் கடைக்கு போனா கூட எப்பா நிறைய புழு, மண்ணு, அழுக்கு இருக்கிற அரிசியா கொடு அப்படின்னு கேட்பீங்களா? நல்ல அரிசியா வாங்குவீங்க. ஒரு கடையில போய் கருப்பட்டி வாங்குறீங்க, எப்பா மூக்கு சளி மாதிரி ஒழுகுற கருப்பட்டி கொடு அப்படின்னு கேட்பீங்களா? நல்ல கருப்பட்டியா கொடுப்பா, திருநெல்வேலி கருப்பட்டி கொடு, உடம்புடி கருப்பட்டி கொடுன்னு கேட்பீங்க. தங்க வாங்க கடைக்கு போறீங்க, எனக்கு 22 கேரட் வேண்டாம், பார்த்த உடனே பித்தளை மாதிரி ஈனி இடிக்கணும்பா, அப்படி ஒரு தங்கத்தை கொடு அப்படின்னு கேட்பீங்களா? நல்ல தங்கமா இருக்கணும், படிச்சுன்னு இருக்கணும், அப்படி பல பலன்னு இருக்கணும்பா அப்படின்னு தான் கேட்பீங்க. புடவை எடுக்க சாரதாசுக்கு போறீங்க, சாரதாச போனோடனே எப்ப போட்டுட்டு உட்காரும் போது டர்ன்னு கிளியணும்பா, அப்படி ஒரு புடவையை கொடு அப்படின்னா கேட்பீங்க. நல்ல புடவையா இருக்கணும், 150 ரூபாய்க்கு எடுத்தாலும் உறுதியா இருக்கணும்பா, 100 நாள் வேலைக்கு போனா கூட கிளிய கூடாதுப்பா அப்படின்னு தான் கேட்பீங்க. ஒரு புடவையில, ஒரு தங்கத்துல, ஒரு பருப்புல, ஒரு கருப்பட்டியில, ஒரு உளுத்தம் பருப்புல தரத்தை பார்க்கிற அன்பிற்குரிய மக்களே, உங்களை ஆளுகிற ஆட்சியாளர்கிட்ட மட்டும் ஏன் நீங்கள் தரத்தை பார்க்க மாட்டீங்க? ஏன் இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் மண்ணை கொள்ளையடிப்பானா மாட்டானா, இவன் கல்லூரி கட்டி தருவானா தரமாட்டானா, இவன் தண்ணீர் தருவானா மாட்டானா, இவன் என்னை ஏமாத்துவானா மாட்டானா அப்படின்னு ஏன் நீங்க யோசிக்க மாட்டீங்க? ஒரு தக்காளியை பிதுக்கி பிதுக்கி பார்த்து வாங்குற மக்கள், ஒரு கத்திரிக்காவை பிதுக்கி பிதுக்கி வாங்குற மக்கள், ஒரு வெண்டைக்காவை உடைச்சு உடைச்சு பார்த்து வாங்குற மக்களே, எதற்காக உங்கள் எம்எல்ஏக்களை மட்டும் எவன் வந்தாலும் ஓட்டு போடுறீங்க? நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு என்று உங்களுக்கு பகுந்தாய்வு தெரியாதா? திருடன்னு தெரியுதுங்க, எல்லாருக்கும் தெரியுது. நீங்க யார்கிட்ட 1-to-1 கேளுங்க, 1-to-1 உட்கார்ந்து மக்கள்கிட்ட பேசினா, சரிதான் தம்பி, யார் தான் தம்பி கொள்ளையடிக்கல, யார் தான் தம்பி திருடல, யார் தான்ப்பா குவாரி வைக்கல, யார் தான்ப்பா சொத்து சேர்க்கல, யாருக்கு இப்பெல்லாம் என்ன கேட்டாங்கன்னா, யாருக்கு தான் 2 பொண்டாட்டி இல்லைன்ட்டாங்க ஒரு கட்சி. இதுவாது பரவாயில்ல, ஏன் குப்பை கூட்டுறோம் 10 பொண்டாட்டி வைக்கும் போது எங்க அண்ணன் விஜய் வைக்க கூடாதுன்றான் ஒருத்தன். அது ஒரு கூட்டம், அது அப்புறம் வருவோம் இன்டர்வியூக்கு பிறகு. அப்படி தரம் பார்த்து எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய மக்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை தரம் பார்த்து தேர்ந்தெடுத்திருந்தால் விராலிமலையிலே ஒரு காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருப்பார். தரம் பார்த்து நீங்கள் வாக்களித்திருந்தால் ஒரு முத்துராமலிங்க தேவர் விராலிமலையிலே எம்எல்ஏவாக வந்திருப்பார். நீங்கள் தரம் பார்க்காமல் ஓட்டு போட்டதுனாலதான் விஜயபாஸ்கர் எம்எல்ஏவா வந்திருக்காரு.
அப்ப தரம் பாருங்க. சாதி பார்த்து ஓட்டு போடுறீங்க, மதம் பார்த்து ஓட்டு போடுறீங்க. சாதி பார்த்து மதம் பார்த்து ஓட்டு போட்டு விராலிமலையில பெரும்பான்மை சாதி இருக்கு பார்த்து ஓட்டு போட்டோம். என்ன நடந்துச்சு? எல்லாரும் தானே பட்டினியா கிடக்குறோம், எல்லாரும் தானே தண்ணி இல்லாம கிடக்குறோம், எல்லாரும் தானே கல்குவாரியால பிரச்சனை, எல்லாரும் தானே படிப்பால பிரச்சனை. ஒரு அடிப்படை தேவையை கூட 50 ஆண்டு கால செய்ய முடியாத இவர்கள் வந்து என்ன செய்ய போறாங்க? செய்ய மாட்டாங்க. விராலிமலை அரசு மருத்துவமனை தரத்தை உயர்த்தணும், நீண்ட நாள் கோரிக்கை இல்ல. விராலிமலை அரசு மருத்துவமனை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுமைக்குரிய எல்லா அரசு மருத்துவமனையும் இப்படித்தான் இருக்கு. அதுவும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல பல மருத்துவமனை மருத்துவர் இல்ல, செவிலியர் இல்ல. இதே துறையூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல 4.5 வயது பையன், உங்க தாய் பெயர் வந்து திவ்யா, உங்க அப்பா பேர் செல்வராஜ். 6:30 மணிக்கு குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. பனிகாலம் முடிஞ்சு வெயில் ஆரம்பிக்குது, நிறைய காய்ச்சல், சிக்கன் குனியா அது தின்றான், மூச்சு திணறல் ஏற்படுது. பிள்ளைய தூக்கிட்டு ஆரம்ப சுகாதாரத்துக்கு அந்த தாய் ஓடுகிறாள். ஆரம்ப சுகாதார நிலையத்துல டாக்டர் இல்ல, எக்யூப்மெண்ட் இல்ல, கருவிகள் இல்ல. செவிலியருக்கு சிபிஆர் என்கிற இதயத்தை அமுக்கி மூச்சை வரவைக்கக்கூடிய அந்த பயிற்சி தெரியல. 4.5 வயது குழந்தை செத்து போச்சு. அன்பிற்குரிய மக்களே, அழுது கொண்டே அந்த தாய் பேசுகிறார், எனக்கு நடந்தது இனி யாருக்கும் நடக்க கூடாது என் அன்பிற்குரிய மக்களே என்று கண்ணீரோடு அந்த தாய் பேசுகிறார். அவ வீட்டுல இழந்த குழந்தை உங்க வீட்டுல இறந்திருந்தால் இந்த கேடுகட்ட திமுக அதிமுகவுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா என்பதை மனசாட்சியோடு நீங்கள் சிந்திச்சு பாருங்க. எந்த அரசு மருத்துவமனையில் தரம் இருக்கு? பணம் இருப்பால் காவேரி, பணம் இருந்தால் அப்பல்லோ, பணம் இருந்தால் கேஎம்சி, பணம் இருக்கா மீனாட்சி மிஷன், பணம் இல்லையா நேரம் மலைப்பட்டி சுடுகாடு முடிஞ்சு. உங்க அம்மாவை எவ்வளவோ நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம், இனி மேல இருக்கும் தான் காப்பாற்றணும், மேல இருக்கும் காப்பாற்றணும். நாங்க ஏன்டா ஹாஸ்பிட்டலுக்கு வரோம்? நாங்க தான் கொண்டு போய் கருப்பசாமி கோயில கொண்டு போய் போட்டுருப்போமே. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா மேல இருக்கும் பாத்துக்குவான், முடிச்சுட்டாங்க. அப்போ கல்வி தரமா இல்ல, மருத்துவம் தரமா இல்ல, குடிநீர் தரமா இல்ல. இந்த மூன்றும் தானே அரசு கொடுக்க வேண்டியது. மத்தளத்தை நம்ம வாங்கிக்குவோமே, இதை தராம நாங்க வந்தா 2000 தருவன்னு சொல்றது மாதிரியான ஒரு ஏமாற்று இந்த உலகத்துல கிடையாது. அவங்க 2000, யாரு அப்பா 2000, சித்தப்பா எடப்பாடி 2000, அப்புறம் வந்து நம்ம விஜய்னா 2500. 2500 ஒரு குடும்பத்துக்கு 60 வயதுக்கு கீழா இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் 2500. ஒரு பெண்ணுக்கு 2000. தமிழ்நாடு முழுக்க 3 கோடி பெண்கள் இருக்காங்க. 3 கோடி பெண்களுக்கு 2500 என்றால் ஒரு மாதத்திற்கு 7500 கோடி ரூபாய். ஒரு மாதம் 7500 கோடி ரூபாய் என்றால் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 90000 கோடி ரூபாய். ஒரு ஆண்டுக்கு 90000 கோடி என்றால் 5 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி. பெருமதிப்பிற்குரிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களே, இந்த 4.5 கோடியை எதில் இருந்து நீங்கள் எடுத்து மக்களுக்கு கொடுப்பீங்க என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டார். அப்புறம் பேச்சே இல்லை. எதில் இருந்து கொடுப்பீங்க? ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கு 10,67,000 கோடி, எவ்வளவு? 10,000 கோடி இல்ல, 10,67,000 கோடி கடன் இருக்கு. இந்த கடனை வச்சுக்கிட்டு தான் ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் போட முடியல, செவிலியர்களுக்கு சம்பளம் போட முடியல, அரசு ஊழியர்கள் சம்பளம் போட முடியல, புதிதாக யாரையும் வேலைக்கு சேர்க்க முடியல, புதிதாக பள்ளிக்கூடம் கட்ட முடியல, புதிதாக கல்லூரி கட்ட முடியல, புதிதாக அணை கட்ட முடியல, எந்த திட்டமும் செய்ய முடியல அப்படின்னு அரசு சொல்லுது. அரசு சாராய பொருளாதாரம் 50,000 கோடியில வரக்கூடிய டாஸ்மாக்ல மட்டும்தான் இந்த அரசு பாஸ் மார்க் வாங்கியிருக்கு, மத்த எல்லாத்திலையும் ஃபெயில். அப்போ ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்கும் போது எப்படி விஜய் அவர்கள் ஒரு பெண்ணுக்கு 2500 ரூபாய் கொடுப்பாரு? எந்த அக்கா, எந்த தங்கச்சி, எங்க பெரியம்மா, சித்தி, எங்க அக்கா தங்கச்சி போய் விஜய் பனையூர் வீட்டுல, விஜய் அவர்களே எங்களுக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு 2500 ரூபாய் கொடுங்க அப்படின்னு ஒரு சிசிடிவி கேமரா பார்த்து கேட்டாங்களா? விராலிமலையில வராது யாராவது போய் கேட்டீங்களா? யாரு கேட்டது 2500 ரூபாய்? எங்களுக்கு தேவை கல்வி, கல்வி கெட்ட வேலை, வேலை கெட்ட சம்பளம், அந்த சம்பளத்தை கொண்ட தன்மானமிக்க வாழ்வு எங்களுக்கு தேவை. எங்களுக்கு தேவை 2000 அல்ல, 2500 ரூபாய். ஒரு நாளைக்கு இவ்வளவு அதிகபட்சம் 70 ரூபாய். ஒரு நாளைக்கு 70 ரூபாய் தான். இந்த 70 ரூபாயை வச்சு நம்ம வாழ்ந்துட முடியுமா? ஒரு நாளைக்கு 70 ரூபாய் கொடுத்துறாங்க, இதை வச்சு வாழ்ந்துட முடியுமா? வேலைக்கே போகாம ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பிள்ளை, ஒரு பொண்ணு, 4 பேரும் சேர்ந்து 70 ரூபாய் வச்சு ஒரு நாளைக்கு வாழ்ந்துட முடியுமா? விஜய் குடும்பத்தார் வாழ்வாங்களா? புஷியானந்த குடும்பம் வாழுமா? ஆதவர்ஜினா குடும்பம் வாழுமா? யாருன்னே உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. யார் எப்படி வாழ்வீங்க? அப்ப அது தேவையில்லை எங்களுக்கு.
எங்களுடைய கனவு என்பது, சீமானுடைய கனவு என்பது, பசிக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன். இதுதான் என் கனவு இந்தியா என்கிற பகத்சிங் கண்ட கனவுதான் எங்கள் அண்ணன் சீமானுடைய கனவு. கல்விக்கேற்ற கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், சம்பளத்தை கொண்ட பெருமைமிக்க வாழ்வு எங்களுடைய கனவு. வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை எப்படி கொடுப்பாய்? எப்படி கொடுக்க முடியும்? படிச்சவனுக்கே வேலை இல்லையே. வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை அடிச்சு விடுறீங்களா? அள்ளி விடுறீங்களா? நீங்களும் காதுல தேனை ஊத்திக்கலாம்னு நீங்க கேட்கலாம். எங்கள் அண்ணன் சொல்கிற வேலை என்பது ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை, விவசாயம் அரசு வேலை. விவசாயம் இந்தியாவில் உலகத்திலேயே விவசாயம் அரசு வேலை என்று நாம் தமிழ்ச்சி அறிவிக்குது. ஏன் விவசாய அரசு வேலை? டாஸ்மாக்ல சரக்கு ஊத்தி கொடுக்கிறவன் அரசு வேலை பார்க்கும் போது விவசாயம் பண்ற எங்க ஆத்தாலும் அப்படும் அரசு வேலை பார்க்க கூடாதா? 100 நாள் வேலை திட்டம் என்னதுங்க? அது ஒரு வகையான வேளாண்மை தான். குளத்தை தூர்வாருது, சாலையை செப்பனிடுவது, மரங்களை நடுவது, இது 100 நாள் வேலை திட்டம். கிராமத்தை பாதுகாப்பது, பராமரிப்பது. அதையே அந்த 100 நாள் வேலை திட்டத்தை மேன்மைப்படுத்தி 100 நாள் என்பதை வருடம் முழுக்க வேலை கொடுத்து தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு அரசு வேலை, அரசு நிலம் 1000 ஏக்கர்ல அரசு நிலம். அங்க கரும்பு, அங்க தக்காளி, அங்க தென்னை, அங்க பனை, அங்க பாக்கு, அதே இடத்துல திராட்சை தோட்டம் எல்லாம் அரசு உருவாக்குது. வாழை தோட்டம் அரசு உருவாக்குது. அந்த இடத்துல இந்த 100 நாள் வேலைக்கு போய் சோம்பேறியா மாறிக்காங்க மக்கள். ஒரு ஆளுக்கு 25,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து அவருக்கு அரசு வேலை கொடுப்பேன் என்று அண்ணன் சீமான் சொல்றார். இது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா என்பதை ஒரு முறை வாய்ப்பை கொடுத்து பாருங்க. அப்ப தெரியும் இது சாத்தியமா, சாத்தியம் இல்லையான்னு. உங்களுக்கு அரசு வேலை, அதன் மூலமாக அரசுக்கு வருமானம். இந்த 100 நாள் வேலை அரசுக்கு வருமானமே கிடையாது. அரசு சம்பளம் மட்டும் போடுது, போட்டே இருக்கு. எதுக்கு? அது கொடுத்தா தான் வந்து ஓட்ட போடுவான். மக்களை சோம்பேறியாக்கி ஓட்ட வாங்குது. நாங்க அப்படி செய்யல. 25,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து நீங்க காட்டுல போய் என்ன வேலை பாக்குறீங்களோ அதை அரசு தோட்டத்துல பார்க்க போறீங்க. அரசுக்கு அந்த வருமானம். இப்போ ஒரு பக்கத்துல பனை, ஒரு 1000 ஏக்கர்ல தென்னை இருக்கா, தென்னை சார்ந்த தொழிற்சாலை. தேங்காய் எடுப்பது, தேங்காயிலிருந்து தென்னம் பால் எடுப்பது, தேங்காய் முட்டாய் தயாரிப்பது, நார் தயாரிப்பது, சணல் தயாரிப்பது, அந்த தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையில படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. 10 கோடி பனை திட்டம், பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்பது எங்கள் கனவு. இன்னைக்கு வந்து பார்க்கிறோம், பொட்டல் காடா மாறி நிக்குது. ஒரு காலத்துல குளுமையாக செழுமையாக இருந்த நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி இன்னைக்கு எங்க எப்படி இருக்கு? மொத்த மரத்தை வெட்டி வீழ்த்திட்டான். ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் இந்தியாவில் உலகத்திலேயே மரங்களுக்கென்று மாநாடு போட்ட தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஏன் மரங்களுக்கு மாநாடு? சீமான் மரங்களின் மாநாடு, மாடுகளின் மாநாடு, கடல் மாநாடு, மலை மாநாடு போடுறாரு. மலைக்கும் கடலுக்கும் மாட்டுக்கும் மரத்துக்கும் ஓட்டுக்கானா? ஓட்டு இல்லடா, என் உயிர் இருக்குன்னு சொன்னாரு. மரம் அங்கே சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து விட்டு ஆக்சிஜனை வெளியேற்றினாதான் நான் சுவாசிக்க முடியும். மரம் இருந்தாதான் மழை பொழியும், மழை பொழிஞ்சாதான் வளம் நிலம் சரியா இருக்கும். நீரு, வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி என்பது எங்களுடைய தேர்தல் செயல்பாட்டு வரைவனுடைய முதன்மை நோக்கம். நீர் எல்லாருக்கும், அதே போல வேளாண்மை விவசாயம் அனைவருக்கும் அரசு வேலை, அதே போல மருத்துவம் அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவம், அதே போல தற்சார்பு பொருளாதார கொள்கையில நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி அனைவருக்குமான வேலையை கொடுப்போம் என்று அண்ணன் சீமான் சொல்றாரு. 10 லட்சம் கோடி இல்ல, 15 லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்திருந்தாலும் அதை அடைக்கிற அளவுக்கான திட்டம் அண்ணன் சீமான் கிட்ட இருக்கு. எந்த தலைவர்கிட்ட இல்ல. ஸ்டாலின் இருக்கா? எடப்பாடி கிட்ட ஒரு திட்டம் கிடையாது. என்ன திட்டம் இருக்கு? மலையை பார்த்தா வெற்ற திட்டம் இருக்கு, ஆத்து மணலை பார்த்தா அல்ற திட்டம் இருக்கு, கமிஷன் வாங்கி அடிக்கிற திட்டம் இருக்கு. தமிழ்நாடுடைய பட்ஜெட் 4,34,000 கோடி. இந்த 4,37,000 கோடியில 10% வைங்க. நீங்க ரொம்ப வேண்டாம், 10 விழுக்காடு வைங்க. ஒரு வருஷத்துக்கு 40,000 கோடி. 10% வச்சாலே 2 லட்சம் கோடியை இந்த 5 வருஷத்துல அடிச்சிருக்காங்க. 10%. 2 லட்சம் கோடி ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருக்கு. இன்னும் ஒரு 500 5000 தலைமுறைக்கு சேர்த்தாங்க. இந்த பாகுபலி படத்துல காலகேஸ் வருவாங்கல்ல, அது மாதிரி வந்துகிட்டே குடும்பத்துல ஆட்கள் வந்துகிட்டே இருக்கான். எங்க இருந்தா வர்றான்னு தெரியல, புதற்குள்ள இருந்து வர்றான். இன்னொரு 1000 தலைமுறைக்கு சேர்த்துட்டான். முடிஞ்சு. ஆஸ்திரேலியாவில் சொத்து, லண்டன்ல சொத்து, ஆந்திராவில் சொந்த மாநிலத்தில் சொத்து, தமிழ்நாடு முழுக்க சொத்து வாங்கி குமிச்சிட்டான்.
இன்னும் எதுக்காக வராங்க? ஏற்கனவே வாங்கிய சொத்துக்களை பாதுகாக்க திமுக வருது. அதிமுக ஏன் நிக்குது? ஏற்கனவே 2011 இருந்து 21 வரைக்கும் சேர்த்த சொத்தை மீண்டும் சேர்க்க, ஏற்கனவே இருக்க சொத்தை பாதுகாக்க வர்றாங்க. நாங்க அத வரல. இவன் சேர்த்து வச்ச சொத்தை பறிக்கிறதுக்காக நாங்க வர்றோம். இவன் சேர்த்து வச்ச நிதியை பறிக்கிறதுக்காக நாங்க வர்றோம். நல்லது செய்வதற்காக வர்றோம். இல்லங்க, நாங்க பரம்பரையாவே திமுக தான். நாங்க பரம்பரையாவே அதிமுக தான். ரெட்டல சூரியனுக்கே ஓட்டு போட்டு பழகிட்டோம். எங்களால வேற சின்னத்தை மாத்தவே முடியாது. எங்களுக்கு ரொம்ப அது சங்கடமா இருக்கும். ரொம்ப அது ஒரு ரொம்ப கில்ட்டியா நாங்க ஃபீல் பண்ணுவோம். எங்களால அது முடியவே முடியாது. ரெட்டல சூரியனை பழகிட்டோம். அந்த ரெண்டு தான் ஏதோ சொல்றாங்கல்ல, எங்களுக்கு அந்த குடும்பம் தாங்க சரியா வரும். எங்களுக்கு வேற எந்த குடும்பமும் சரியா வராது. எங்களுக்கு எங்க குடும்பமே சரியா வராது. எங்களுக்கு அது கருணாநிதி குடும்பம் தான் சரியா வரும். எங்களுக்கு அதுதான் சரியா வரும். அது முடிவு பண்ணிட்டாங்க. அது கருணாநிதி குடும்பம் தான் சரியா. கொள்ளையடிப்பதற்கு அந்த குடும்பம் தான் சரியா வரும். வேற எந்த குடும்பமும் சரியா வராது. கொள்ளை அடிச்சுக்க, நான் கொள்ளை அடிச்சுக்க, நீயும் கொள்ளை அடிச்சுக்க. நான் கமிஷனை வாங்கிக்கிறேன், நீயும் கமிஷனை வாங்கிக்க. நான் லஞ்சம் வாங்கிக்கிறேன், நீயும் லஞ்சத்தை வாங்கிக்கன்னு யார் சொல்லுவா? அவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க. அதனால என்ன பண்றாங்க? அதுதான் சரியா வரும். அவங்க வந்தா தான் நல்லா இருக்கும். திமுக வருமா அதிமுக வருமா? நம்ம கிட்ட கூப்பிட்டு எங்க கிட்ட என்கிட்ட கூட்டு கேக்குறாங்க. எனக்கு வாயில வண்டே வரும்னு. ஏண்டா நாங்க ஒரு கட்சியை வச்சு தமிழ்நாடு முழுக்க ஒரே கட்சி தாங்க. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக வேட்பாளரை அறிவித்த ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன் துணிச்சலா நிக்கிறோம்? மக்களை நம்பி நிக்கிறோம். எந்த மக்கள்? ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்தாலும் நல்லவர்கள் வெல்ல வேண்டும், நம்பிக்கையாளர் வெல்ல வேண்டும், தமிழர்கள் வெல்ல வேண்டும் என்று எவன் பணம் கொடுத்தாலும் வாங்கிக் கொண்டு எங்களுடைய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 36 லட்சம் வாக்களை செலுத்திய மாநில தமிழர்கள் எங்கள் தமிழரை நம்பி நாங்கள் நிற்கிறோம். மலைப்பட்டியில வாழ்கிற மக்கள் இதே மலைப்பட்டியில நாங்கள் வாக்கு வாங்கணும். மலைப்பட்டியில ஓட்டுக்கு பணம் கொடுக்கலையா? கொடுத்தாங்க. ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டான். நேரம் மலைப்பட்டி மாரியம்மன், ரொம்ப பிரபலமான மாரியம்மன் அப்படிதானே, மலைப்பட்டி மாரியம்மன் கோவில்ல போய், அத்தா கல்குவார்ல சம்பாதிச்ச காசு, மணல் கோர்ல சம்பாதிச்ச காசு, மதர் தெரசா கல்லூரியில என் வயிற்றுல அடிச்சு புடுங்கின காசு 2000 ரூபாய் கொடுத்துருக்கான். பேதியில போவான். அந்த 2000 ரூபாயில 20 ரூபாய உண்டியல போடுறேன். உண்டியல 20 ரூபாய போட்டுட்டு விவசாயி சின்னத்துல நான் வாக்க போடுறேன், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிரு என்று வாக்கை செலுத்தினார்கள். இப்போதும் செலுத்துவார்கள். சூடத்துல சத்தியம் வாங்க அடிச்சிருங்க. பால்ல சத்தியம் கேட்கறேன் அடிச்சிருங்க. பெத்த பிள்ளை மேல சத்தியம் கேட்கறேன் அடிச்சிருங்க. உங்க மேல கேட்கறேன் வாங்கி அடிச்சிருங்க. இல்ல அவன் மேல கேட்கறேன் மண்டையிலே ரங்குன்னு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு 2000 கொடுத்தா வாங்கி சீல முந்தானில ஒரு 20 ரூபாய் மட்டும் முடிஞ்சிருங்க. முடிஞ்சிட்டு இப்பவே கொடுத்துருவான். ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல், 22ஆம் தேதி சாயந்தரமா போங்க. மலைப்பட்டி மாரியம்மன், நம்ம விராலிமலை முருகன் கோயில், தமிழ்நாட்டிலே பிரபலமான கோயில் விராலிமலை முருகன் கோவில். முருகன் கோயில் போய், முருகா அப்பனே இந்த பேதியில போவான் கொள்ளையடிச்ச காசு எனக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டான். ஆனா நான் இந்த தமிழ்நாட்டை மாற்ற துடிக்கிற சீமானுக்கு தான் வாக்கு செலுத்துவேன். அந்த பாவத்தை மன்னித்து விடு, இந்த 20 என்று போடுங்கள். பாவம் தீர்ந்துரும், நாடு மலர்ந்துரும். உண்மையான விடிகள் வரணும் அப்படின்னா ஒரே ஒரு வாய்ப்பு, கடைசி வாய்ப்பாக, இறுதி வாய்ப்பாக உங்க பிள்ளைகள் வந்திருக்கிறோம். இல்ல அவர் நல்லா நடிக்கிறாப்ல, சினிமால நல்ல பஞ்ச் பேசுறாப்புல, டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாட போலாம் பிள்ளை பில்லான்னு பாட்டு பாடுறாப்புல, தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போறட்டா, நான் தொட்டுக்கல்ல சிக்கன் தரட்டா, ஆஹா இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்போர் உங்கள் விஜய்னு போடுறாப்புல. அவர் தான் நல்லா இருக்காரு. அவர் பாட்டு நல்லா இருக்கும். டான்ஸ் சூப்பர் ஆடுவாப்புல. அப்படி காலை மடக்கி மடக்கி, நான் அடிச்சா அதிரடி என் பேச்சு சரவெட்டி, என்னை பற்றி காது வெட்டி நீ அப்படி காலை மடக்கி மடக்கி ஆடுவாப்புல. காலை தூக்கி தோல்ல போடுவாப்புல, வாய் அப்படி வளைப்பாப்புல, காது வரைக்கும் போகும். அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர் கில்லி படத்துல முத்துப்பாண்டியை அடிச்சு தனலட்சுமி அப்படியே கையை பிடிச்சு கூட்டு போவாப்புல. கூட்டு போனவர் அப்படியே போயிட்டாப்புல. நான் சொன்னது தனலட்சுமிய படத்துல தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது. அப்படி பண்ணுவாப்புல. படத்துல பாத்தீங்கன்னா உசிரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு கத்தி படத்துல தன்னூத்து கிராமத்துக்காக நிப்பாரு. தன்னூத்து கிராமத்துக்கு நிப்பாரு. ஆனா மலைப்பட்டிக்கு வந்து நிக்க மாட்டாரு. தன்னூத்து கிராமத்துக்கு நிப்பாரு. கரூர்ல செத்து போன 41 பேருக்கு நிக்க மாட்டாரு. திரைப்படத்துல பஞ்சு பேசுவான். திரைப்படத்துல 10 பேர் அடிச்சு பறத்து விடுவான். திரைப்படத்துல நல்லா ஆடுவான். நல்லா ஆடுறா டான்ஸ் மாஸ்டர் ஆட வச்சிருப்பான்.
நல்ல சண்டை போறான்னா ஃபைட் மாஸ்டர் சண்டை போட வச்சிருப்பாரு. நல்லா பஞ்ச் பேசணும்னா இயக்குனர் பேச வச்சிருப்பாரு. படத்துல பேசலாம் தம்பி, திரைப்படத்துல துப்பாக்கி படத்துல நடிச்சவன் இல்ல தலைவன், துப்பாக்கி தூக்கி தலையில சண்டை போடுறவன் தான் உண்மையான தலைவன். அப்படி என் மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, தமிழர் தேசிய இனத்திற்காக 24 நாடுகளை எதிர்த்து துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டவன் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன். அவன் பிள்ளைகள் நாங்கள் இந்த களத்துக்கு வந்திருக்கிறோம். சும்மா சினிமால பஞ்ச் பேசுற கூட்டம் இல்ல, சினிமால மணிக்கணக்கில் பிரஸ் மீட். எல்லா படத்திலையும் விஜய் படத்துல பாருங்களேன், ஒரு பிரஸ் மீட் இருக்கும், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு பரபரப்பா பதில் சொல்லுவாப்ல. கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆச்சு. பத்திரிகையாளர் வந்து அந்த பக்கம் நின்னா அவன் திண்டுக்கல் நின்னா இவன் திருச்சியில திரும்பிடுவான், அவன் திருத்தலையில் நின்னா இவன், அவன் செங்கல்பட்டு நின்னா இவன் செஞ்சியில திரும்பிடுவான். ஆஹா, இந்த பக்கம் பத்திரிகையாளரோட ஸ்மெல் அடிக்குது, இந்த வேண்டாம் வடக்கு வேணா தெற்கு கிளம்பிடுவோம். தமிழ்நாட்டு அரசியல பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரு தலைவன் விஜய். தமிழ்நாட்டு அரசியல ஒரு நாளைக்கு 2 முறை பத்திரிகையாளர் சந்திக்கிற ஒரே தலைவன் எங்கண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எந்த கேள்வி கேட்டாலும் இந்தியமா, திராவிடமா, சாகர் மாலவா, பாரத் மாலவா, கல்குவாரி பிரச்சனையா, ஈரான் அமெரிக்கா சண்டையா, கச்சத்தீவு பிரச்சனையா, முல்லை பெரியாரா, காவிரியா, திராவிடமா, தமிழ் தேசியமா, உலக வரலாறா, இந்திய வரலாறா, முத்துராமலிங்க வரலாறா, ராஜராஜ வரலாறா, ராஜேந்திர சோழன் வரலாறா, காமராஜர் வரலாறா, கக்கன் வரலாறா, எல்லா வரலாற்றையும் பத்திரிகையாளர் சந்திப்பிலே புள்ளி விவரத்தோடு பேசக்கூடிய ஒரே தலைவன் எங்கண்ணன் செந்தமிழன் சீமான். அவனுக்கு உங்கள் வாக்கா? அறிவே இல்லாத ஒரு முட்டாப்பைய விஜய்க்கு உங்கள் வாக்கா என்பதை மான தமிழகம் சிந்திங்க. முட்டாள் முட்டாள். மக்கள் பிரச்சனைங்க. ஏப்பூர் சீட்டை எழுதி வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்போம், காஞ்சி பட்டு கொடுப்போம், நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். அதெல்லாம் இருக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு அப்புறம் கூட முதல்ல உன் மனைவிக்கு வீட்டுல இடத்த கொடு. நாங்க வந்து அண்ணன் சீர் தருவேன். அண்ணன் சீர் என்ன? ஒவ்வொரு கல்யாணம் முடிய பிள்ளைக்கும் 1 பவுன் தங்கம் தருவேன், நான் காஞ்சிபுரம் பட்டு தருவேன். அண்ணன் சீர் அப்புறம் கொடுக்கலாம், முதல்ல அப்பா சீர் கொடுத்து லண்டன்ல இருக்கிற பிள்ளை நல்லா ஒழுங்கா படிக்க வை. தாய் மாமன் சீர் அப்புறம் தான், முதல்ல தகப்பன் சீர் கொடுத்து சென்னையில விடுதியில தங்கியிருக்க மகனுக்கு தகப்பன் சீர் கொடுங்க. கட்டுன பொண்டாட்டி விவாகரத்து கட்டி சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கு. கூச்சமே இல்லாம, வெக்கமே இல்லாம, மனசாட்சி இல்லாம, மனித பண்பே இல்லாம, அடிப்படை புரிதல் இல்லாம, அரசியல் நாகரிகம் இல்லாம ஒரு நடிகையோட ஜோடி போட்டு கல்யாணத்துக்கு போறவனுக்கு நாட்டிலே முதலமைச்சர் ஆனால் எப்படி நாடு நல்லா இருக்கும் என்பதை அறிவார்ந்த பெண்கள் சிந்திச்சு பாருங்க. விஜய்க்கு ஓட்டு போடுன்னு நினைக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க புருஷன் நீங்க கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆன பிறகு, நீங்க 2 பிள்ளைய பெத்த பிறகு, உங்க புருஷன் உங்களுக்கு தெரியாம ஒரு நடிகையோட கல்யாணத்துக்கு போனா நீங்க என் புருஷன் மாதிரி வருமா? என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படி பாட்டு பாடுவீங்களா? நீங்க ஆனா ஒரு தங்கச்சி சொல்றா, ஒரு தங்கச்சி, நான் விஜய்க்கு அம்மா இல்லைன்னா அம்மாவா இருப்போம், விஜய்க்கு அக்கா இல்லைன்னா அக்காவா இருப்போம், பொண்டாட்டி இல்லைன்னா சரிதான்டா. டேய் சரிதான்டா. நாங்கள் மேடையில் தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் அவருக்கு உயிரென்று நாங்க இங்க எங்களுக்கு எதுவும் உண்டு. மரத்தில் ஏறிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் உலகத்துக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இடம் தமிழினம், உலகத்துக்கு பண்பாட்டை கற்றுக் கொடுத்த இடம் தமிழினம். நாங்க பேசிக்கிட்டு மேடையில உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நாங்க மேடையில முழங்குறது, நரம்பு வந்து இங்க வெடிக்கிறது கத்துறது. அங்க பார்த்தா NDTV ரிப்போர்ட்டர் கழுத்துல துண்டை போட்டு டிவிகே 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 தளபதி தளபதி. அவன் தளபதி இல்ல, தமிழருடைய தலைவலி, தலைவிதி, தலைவலி. அது ஒரு அடிப்படையா நடிகன் அல்ல, மனுஷனா இருக்கணுங்க. முதல்ல சென்னையில வெள்ளம், சென்னை வெள்ளத்தின் போது, இன்னைக்கு சேவை பண்ண வர்றாருல, சென்னை வெள்ளத்தின் போது தன் வீடு இருந்துச்சு, எத்தனையோ மண்டபங்கள் இருந்துச்சு, ஒரு இடத்த கூட திறந்து விடல. ஆனா சென்னை வெள்ளத்தின் போது மக்கள் கஷ்டப்படுறாங்க, என்னுடைய வீட்டை பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்த வீட்டை சென்னை வெள்ளத்துக்கு பயன்படுத்த கொடுத்த ஒரே நடிகர் நம்முடைய அஜித்குமார் மட்டும்தான். உண்மையிலே தலை, ஏன் அவன் சிறந்த தலைவன் என்பதனால மனுஷன். முதல்ல மனுஷன். நடிப்பு என்பது என் தொழில், நீ என்ன பின்பற்ற, முதல்ல உங்க ஆத்தால பாரு, அப்புறம் மங்காத்தால பார்க்கலாம்னு சொன்ன ஒரு நடிகன் அஜித்குமார் மட்டும்தான். அவர் கால் கட்டவர் மயிருக்கு கூட இந்த விஜய் வரமாட்டான். கால் கட்டவர் மயிருக்கு. அப்படி எத்தனையோ நடிகர் இருக்காங்க. சூர்யா, கார்த்தி,
அகரம் என்ற பவுண்டேஷன் வைத்து நடிகர் சூர்யா அவர்கள் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு. விஜய் எத்தனை குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு? நடிகர் கார்த்தி ஒரு உழவன் என்கிற பவுண்டேஷன் தொடங்கி விவசாயிகளுக்கு எண்ணற்ற உதவிகள் செய்யறாரு. அப்படி ஏதாவது விஜய் செஞ்சிருக்காரா? எந்த விதமான உதவியும் செய்யாம நான் 36 வருஷம் உங்களை நடிக்க படத்தை நடிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க, நான் சிஎம் ஆயிடுறேன். சிஎம் ஆகி என்ன பண்ணுவீங்க? சிஎம் ஆகி என்ன பண்ணுவீங்க? கரூர் போல ஒரு பிரச்சனைங்க, 41 பேர் செத்து போயிட்டாங்க. சிஎம் ஆயிட்டீங்க, விஜய் ஆயிட்டாரு, என்ன பண்ணுவாரு? ஓடி போய் படுத்துருவாரு. இதே கரூர்ல 41 பேர் வேண்டாம், ஒரு ஆளு செத்திருந்தா கூட அந்த இடத்துல அண்ணன் சீமான் நின்று இருந்தா அந்த இடத்தை விட்டு இடியே வந்தாலும் இறங்கி போயிருக்க மாட்டார். அவன் தலைவன், மக்களுக்காக நிற்பவன் தலைவன். எவன் தலைவன்? தலையை கொடுக்க எவன் துணிகிறானோ அவன் தான் தலைவன். கையை கட்டிட்டு ஓடி போறவன்ல தலைவன். இன்னைக்கு திமுக தீய சக்தி, அதை சொல்வதற்கு நாங்க சொல்றோம் திமுக தீய சக்தி. ஆமா, திமுக தீய சக்தி. அதிமுக ஊழல் சக்தியா? ஆமா, அதிமுக ஊழல் சக்தி. திமுக தீய சக்தி, கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல். யாரு? பக்கமாசுக்கு. திமுக தீய சக்தி சொல்லி கலைஞர் ரோல் மாடல், அதிமுக ஊழல் சக்தி சொல்லி ஜெயலலிதா ரோல் மாடல். அஞ்சலி அம்மா கொள்கை தலைவர், அம்பேத்கர் கொள்கை தலைவர், ஈவே ராமசாமி கொள்கை தலைவர், வேல்நாச்சியார் கொள்கை தலைவர், காமராஜர் கொள்கை தலைவர், அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவரெல்லாம் ரோல் மாடல்ஸ். விஜயகாந்த் ரோல் மாடல். விஜயகாந்த் சாகர வரைக்கும் அவர் பக்கத்திலே போகல. அவர் பையன் நடிச்ச படத்து கூட ஒரு வாழ்த்து கூட போடல. விஜயகாந்த் இறந்து போனதை கூட அன்னைக்கு போய் அஞ்சலி செலுத்தல. இறந்த உடனே விஜயகாந்த் எங்க அண்ணன். நான் சொல்றேன் அன்புக்குரிய மக்களே, திமுகவை விட பேராபத்தான கட்சி இந்த தமிழக வெற்றிக்காக என்பதை தமிழ்நாடு விரைவில் புரிந்து கொள்ளும். பேராபத்தான கட்சி அது. திமுக கூட ஒரு கொள்கை இருக்கு, திமுக காரனுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அதிமுக கூட ஒரு குறைந்தபட்ச ஒரு கொள்கை இருக்கு. கொள்ளையடிக்கிறது ஒரு கொள்கை, அது வேற விஷயம். ஆனா கொள்கை இருக்கு, திராவிடம்ங்கிற கொள்கை இருக்கு. இந்திய தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை இருக்கு, பாஜக ஒரு கொள்கை இருக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு கொள்கை இருக்கு, மதிமுக ஒரு கொள்கை இருக்கு, அதே போல பாமக ஒரு கொள்கை இருக்கு, பிசிக ஒரு கொள்கை இருக்கு. எங்களுக்கு உயர்ந்த கொள்கையா இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்கிற கொள்கை எங்களுக்கு இருக்கிறது. அப்படி விஜய் கட்சியில யாராவது விஜய் ரசிகனாக பாருங்க, சாட்டை எப்படி பேசுறாப்புல இந்த ஊர்ல எவனா ஒருத்தர் இருப்பான், 1 2 அனில் குஞ்சி இருந்தா கொள்கை என்னன்னு சொல்லு. ஒரு கொள்கை இல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அது திருக்குறள். உன் கொள்கையை சொல்லு. அது புதுசா தெரியாது. அது சொல்றான், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான வள்ளுவர் சொன்னது போல நம்ம சொன்னா. வள்ளுவர் எங்க சொன்னாரு? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தளபதி தானே சொன்னாருங்க. வள்ளுவர் எழுதின புலர்களா? இல்ல இல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்குங்கிறது தளபதி சொன்னது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையானங்கிறத திருவள்ளுவர் சொன்னதுங்கிறான். சரிதான், உன்னைய திருத்த முடியாது, வாய்ப்பே இல்ல, திருத்த முடியாது, சாதாரணமா திருத்த முடியாது. எதற்குதான்? சாட்டையை வச்சு அடிச்சு தான் இவங்க திருத்த முடியும், வேற எது கொண்டும் திருத்த முடியாது. ஆனா உண்மையிலேயே தான் விஜய்னு ஒருத்தர் வரலன்னா தமிழ்நாட்டுல இவ்வளவு தற்கொலைகள் இருந்திருப்பாங்கிறது தெரியாமலே போயிருக்கும். இவ்வளவு தற்கொலை இருக்கான் தமிழ்நாட்டுல. வர்றான், பேய் மாதிரி வரான். ஜோம்பி இருக்கு பாருங்க, ஜோம்பி வர்ற மாதிரி வர ஒரு போராட்டம். நானும் தம்பி சரவண, எங்களுடைய சர்ச்சைக்காரங்க எத்தனையோ போராட்டம் நடந்திருக்கோங்க. எத்தனை சைமன், இது பிராலிமலுக்கு பொறுப்பாளர்கள் எத்தனையோ போராட்டம் நடந்திருக்கோம். எத்தனையோ ஆர்ப்பாட்டம், எத்தனையோ பேரணி, எத்தனையோ வழக்குகள் வாங்கியிருக்கோம். ஆனா எந்த போராட்டத்திலையும் ஒரு காவல்துறையை நகர்த்த வச்சு கூட நாங்க கீழ் கிடையாது. ஆனா ஒரே ஒரு போராட்டம் பண்ணானுங்க, காவல்துறை கையை கடிச்சு வச்சிட்டாங்க. கையை கடிக்கிறான், அதுவும் எப்படி வெறி கொண்டு பாக்குறான், அப்படின்னு கடிக்கிறான். அணில் மாதிரி பாக்குறான், பேய் மாதிரி பாக்குறான். ஒரே ஒரு கட்சியின் கூட்டத்தில் மட்டும்தான் காவல்துறை இருக்கை போட்டு உட்கார்ந்து இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சியோட கூட்டம் மட்டும்தான். ஏன் அவர்கள் எங்களிலும் ஒருவர், அவர்களுக்கும் சேர்த்துதான் நம்ம அரசியல் பண்றோம். அவங்க யாரு? மானத்துக்கு குதிச்சவங்களா? இந்த மண்ணினுடைய மக்கள், அவர்களுக்கும் சேர்த்து நம்ம அரசியல் பண்றோம். தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான். ஆண் காவலருக்கு 8 மணி நேரம் வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேரம் வேலை, சுழற்சி முறையில வேலை வாய்ப்பு, காவலர் குடியிருப்புக்குள்ளேயே மருத்துவமனை, பள்ளிக்கூடம் என்று குறைந்தபட்ச சம்பளம் 25,000 என்று லஞ்சமே வாங்காத காவல்துறையை உருவாக்குவது எங்கள் லட்சியம் என்பது நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதி.
குற்றம் நடந்த பிறகு பிடிப்பதல்ல காவல்துறையின் வேலை, குற்றமே நடக்காத சமூகத்தை உருவாக்குவது காவல்துறையின் வேலை என்ற எங்கள் தலைவன் பிரபாகருடைய வார்த்தைக்கிடங்க நாங்கள் அப்படி ஒரு கோட்பாடை வச்சிருக்கிறோம். ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டோம். ஏன்னா லஞ்சம் வாங்க வேண்டிய தேவை இருக்காது. எல்லாம் இலவசம். தண்ணி இலவசம், மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம். வேற என்ன தேவை? மதர் தெரசாவுக்கு நீங்க ஃபீஸ் கட்ட போறது இல்ல, காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட போறது இல்ல. 1 லட்சம் 2 லட்சம் அது மிச்சமாயிருது. தண்ணி காசு கொடுத்து வாங்க போறதுல மிச்சமாயிர போகுது. ஹாஸ்பிட்டல் செலவு மிச்சமாயிர போகுது. வேற என்ன செலவு? அரிசி பருப்பு அதை அரசு தரமான சமமான விலையில தமிழ்நாடு முழுமைக்கும் அனைத்து பொருட்களையும், மளிகை ஜாமான்கள் அனைத்து பொருட்களையும் அரசு மருதம் அங்காடி, குறிஞ்சி அங்காடி, நெய்தல் அங்காடி என்ற பெயர்ல தமிழ்நாடு முழுமைக்கும் நியாய விலைக்கடையில் இன்னைக்கு அநியாயமா இருக்கிறது ரேஷன் கடை. அந்த ரேஷன் கடைக்கு இணையாக அதை விட ஊருக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போல அரசே மளிகை கடைகளை நடத்தும் என்று அதன் செய்யமான தரமான பொருட்கள் நீங்க தமிழ்நாட்டில் எந்த கடையிலையும் அந்த பொருளை வாங்க முடியும். அவ்வளவு தரமா ஒரு அரசு கொடுக்கும். பருப்பா, காய்கறியா, பழங்களா எல்லாத்தையும் அரசு விளைவித்து இல்ல வியாபாரிகள்ட்ட இருந்து வாங்கி தரமா கொடுக்கும். நீங்க திருச்சியில போனீங்கன்னா பத்மால போய் ஆப்பிள் 250 ரூபா இருக்கும், விராலிமலையில பாத்தீங்கன்னா 350 ரூபா இருக்கும். அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க ஒரே விலை. எண்ணெயா ஒரே விலை, கடுகா ஒரே விலை, பாசிப்பருப்பா, சீரகமா, வெந்தயமா எல்லாம் ஒரே விலை, மாங்காயா, தேங்காயா, பாலா ஒரே விலை. எல்லாருக்கும் தரமான கொடுப்போம். பால் இந்த பாக்கெட் பால்லாம் கிடையாது, அது பவுடர் பால். இது பால் கிடையாது, பால் மாதிரி ஒண்ணு. தமிழ்நாட்டுடைய பாலின் தேவை 2 கோடி லிட்டர். ஆனா ஆடு மாடு இல்ல. என்ன மாடு? நாட்டு மாடு இல்ல. ஒரு காலத்துல நாட்டு மாட்டு பால் குடிச்சோம். நாட்டு மாட்டு பாலை குடிச்சு நல்ல காய்கறியை சாப்பிட்டு அந்த நாட்டு மாட்டு உரத்தை வர்ற காய்கறி உரத்தை போட்டு அதுல விளைஞ்ச காய்கறியை சாப்பிட்டு நம்ம தாத்தெல்லாம், என் தாத்தெல்லாம் 6.2 உயரம், 6.2 ஹைட். எங்க குடும்பத்துல அத்தனை பேரும் உயரம் அப்படி இருப்பாங்க. தமிழ்நாட்டில் அத்தனை பேருமே உயரமா இருந்தான். நாட்டு மாட்டு பாலை குடிச்சான், ஒத்தப்பன கல்லு குடிச்சான், 14 பிள்ளைய பெத்தெடுத்தான். இன்னைக்கு கோட்டு குடிச்சு ஒத்த பிள்ளைக்கு வக்கில்லாம போயிட்டான். முடிஞ்சு கதை. உண்மையா இல்லையா? நம்ம தாத்தாக்கள், நம்ம ஆத்தாக்கள் காலத்துல வீட்டுக்கு 10 பிள்ளை இருக்குங்க. 10 பிள்ளைங்க மொத்தமே இவ்வளவுதான் ரூமே. மொத்தமே 10க்கு 10 ரூம் தான். 10 ரூம்ல 10 பிள்ளையும் பெத்தெடுத்து அந்த பிள்ளைகளுக்கு பேர்காலம் பார்த்து அந்த 10 பிள்ளையும் வந்து கல்யாணம் முடிச்சு சடங்கு நிகழ்ச்சி நடத்தி எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சான். இன்னைக்கு அப்பாக்கு ஒரு ரூமு, அம்மாக்கு ஒரு ரூமு, அண்ணனுக்கு ஒரு ரூமு, அக்காக்கு ஒரு ரூம், 4 ரூம் 5 ரூம் கட்டி வச்சிருக்கான். கட்டி வச்சுட்டு ஒரு பிள்ளைக்கு நேரா கொண்டு போய் புக் பண்ணிடலாம். ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையம், உங்களுக்கும் ஒரு குழந்தை. கல்யாண மண்டபத்துல போய் கல்யாணத்துக்கு புக் பண்ணலாம். ஆனா குழந்தைக்கு போய் புக் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஏன்? உணவு முறை மாறிடுச்சு. பால் தரமான பால் இல்ல. நாட்டு மாடு செத்து போச்சு, நாட்டு மாடை அடிச்சு காலி பண்ணிட்டான். நாங்க என்ன சொல்றோம்? அதை மீட்டெடுக்கிறோம். தமிழ்நாடு முழுமைக்கும் நாட்டு மாட்டு பண்ணைகளை உருவாக்கி எங்கள் குழந்தைகளுக்கு தரமான பாலை அரசே சரியான விலையில கொடுக்கும் என்பது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. இது செய்ய முடியுமான்னு நினைக்காதீங்க. ஒரு கனவு இருக்கு. படித்த பிள்ளைகள் மக்களரசு.com என்கிற இணைய பக்கத்துல நாம் நமக்கு தேர்தல் அறிக்கை இருக்கிறது. தேடி படிச்சு பாருங்க. நாம் நமக்கு தேர்தல் அறிக்கையில கிட்டத்தட்ட 460 பக்கங்கள், 49 வாக்குறுதிகள். ஒரு தலைவனுடைய பெருங்கனவு. அது சீமானுடைய கனவு அல்ல, இந்த இனத்தினுடைய பெரும் கனவு. எப்படி இந்த நாட்டை நான் மாற்றுவேன் என்கிற அந்த கனவை அண்ணன் சீமான் கண்டு அதை தேர்தல் அறிக்கையா கொடுத்திருக்காரு. படிச்சு பாருங்க. படித்த பிள்ளைகள். சும்மா சீமானா அது ஆடு மாடு மேய்க்க சொல்லுவாரு, சீமானா விவசாயம் பார்க்க சொல்லுவாரு, எங்க ஒரு மாட்டுக்காரன், எங்க ஒரு ஆட்டுக்காரன். நாங்க சொல்ற மாட்டு மேய்க்கிறதுங்கிறது இந்த வாங்குற வாழை தூக்கிக்கிட்டு கையில பழைய கஞ்சி வச்சுக்கிட்டு துண்டை கட்டிக்கிட்டு படிச்ச பயல சாரத்தை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி இல்ல. 1000 ஏக்கர்ல அரசு மேய்ச்சல் நிலத்தை உருவாக்கும், புல்வெளியை உருவாக்கும் மேய்ச்சல் நிலத்தை. அதுல அரசே நல்ல தரமான மாடு, தரமான ஆடு அரசே வைக்கும். அதுல படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும் வேலை. வெளிநாடுல பாருங்க, யூடியூப் போட்டு பாருங்க, உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டர்ல வந்து ஆடு மாடு மேய்க்கிறான். அப்படியே வந்து அப்படி மாட்டை வந்து அப்படியே ஹெலிகாப்டர் வந்து கூட்டு போய் ஒரு பட்டியல அடைச்சிடறான். பட்டியல மாடு கிடக்கும், பட்டியல ஆடு இருக்கும். சாயந்தரம் பாலை கறப்பான். பக்கத்துல பால் சார்ந்த தொழிற்சாலை, அங்க இருந்து பால்ல இருந்து பாலாடை கட்டி, பால்ல இருந்து பதநீர், பால்ல இருந்து பன்னீர், பால்ல இருந்து பால் சார்ந்த பொருட்கள் எல்லாம் தயாரிக்கிறான். அது வெளிநாட்டு ஏற்றுமதி, உள்ளூர் தேவை. அதுக்கு போக
உள்ளூர் தேவை, வெளிமாநில தேவை, அது போக வெளிநாட்டு தேவை. இதை செய்ய முடியும் என்று பல்வேறு நாடுகள் நிறுவிக்கொண்டிருக்கிறது. நாங்க ஆடு மாடு மேய்க்கணும் சொன்னா படிச்சவனை போய் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, படிச்சவனை போய் ஆடு மாடு. ஏண்டா உள்ளூர்ல ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம், வெளியூர்ல போய் ஒட்டகம் மேய்க்கிறது பெருமையா? இங்க படிச்சவன் துபாயில போய் ஒட்டகம் மேய்க்கிறான், அது பெருமை. காசா இருந்தாலும் அது கவர்மெண்ட் காசா இருக்கணும், அறக்காசா இருந்தாலும் அரசாங்க காசா இருக்கணும். அது வந்து மாப்பிள ஃபாரின்ல இருக்காப்ல, என்ன பண்ணிட்டு இருக்காப்ல, ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா துபாயில ஒட்டகத்துக்கு புல் பிடிக்கிட்டு இருக்காப்ல. ஒட்டகம் மேய்க்கிற அங்க போய் படிச்சுட்டு உள்ளூர்ல 25,000 சம்பளத்துல வேலை. எங்களை ஆடு மாடு மேய்ப்பதை அவமானம் சொல்றான். ஆனா தமிழ்நாட்டுடைய ஆட்டுக்கறியின் தேவை மட்டும் 1 லட்சம் கோடி. ஞாயிற்றுக்கிழமையான நாக்கு இன்னைக்கு தனி சுக்கா வாங்குவோமா, எலும்பு கறி வாங்குவோமா, மாங்காய் வாங்குவோமா, என் பொண்டாட்டிக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு சூரட்டி வாங்குவோமா? கடையில பிடிக்கிறது ஒரு சூரட்டி, ஒரு ஆட்டுக்கு ஒரு சூரட்டி தான். நீ வரிசையில் நின்று அடுத்த வாரம் வாங்குவான். சூரட்டி வேணும், மாங்காய் வேணும், லிவர் வேணும், குடல் வேணும், சுக்கா பக்காவா வேணும், எலும்பு ரசம் குடிச்சு நெஞ்சு எலும்பு, அதுவும் சரியா இருக்கு சளி, நெஞ்சு எலும்பு கொடுங்க கடைக்காரட்ட போய். அதுக்கு எப்படி கறி வரும்? தொடையில இருந்து வெட்டி கொடுக்கறதா? ஆட்டு கறி வேணும், மாட்டு கறி வேணும். ஆனால் ஆடு மாடு மேய்க்க கூடாது என்பது, ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் அல்ல, அது வருமானம் என்று சொல்லுகிற தலைவன் எங்களுடைய செந்தமிழன் சீமான். போய் மணப்பாறை சந்தையில பாருங்க, ஒரு ஆட்டின் விலை, ஆட்டு வச்சுக்கிற முதலாளியோட வேலையை பாருங்க. அவரு திமுற அனுப்பாரு, தொண்டை போட்டுட்டு தினம் எடுத்து இப்படி இருப்பாப்ல. ஆட்டி அவரி மாட்டி அவர். ஏன்? அவன் யாரையும் நம்பியாமல் தன் காலில் நிற்பதால் திமுறோடு நிற்கிறான். அப்படி ஒவ்வொரு விவசாய குடி பெருங்குடி மக்களையும், ஒவ்வொரு தமிழனையும் தன்மானத்தோடு தலை நிமிர வைப்பேன். வேற எங்கேயுமே பொருளாதாரம் நம்ம கிட்ட இருக்கு. ஆடு மாடு விவசாயம், இந்த 3 போதும். நாங்க வந்து வாட்ச் ஃபேக்டரி கொண்டு வருவோம், மைக் ஃபேக்டரி கொண்டு வருவோம், கார் ஃபேக்டரி கொண்டு வருவோம், பைக் ஃபேக்டரி கொண்டு வருவோம். எங்கல்ல கார் ஃபேக்டரி, பைக் ஃபேக்டரி. கார் தேவையா இறக்குமதி பண்ணிக்கலாம், பைக் தேவையா இறக்குமதி பண்ணிக்கலாம், வாட்ச் தேவையா இறக்குமதி பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நீரையும் சோறையும் இறக்குமதி பண்ண முடியாது, பட்டினி கிடந்து செத்து போவோம். தோரம்பருப்பு இடையில இல்ல, ஈரான்ல இருந்து தோரம்பருப்பு, பாலைவன தேசங்க அது. ஈரான்ல இருந்து தோரம்பருப்பு வருது, துபாயில இருந்து வருதுங்கிறான். அரபு நாட்டு வந்து வெங்காயம் வருதுங்கிறான். இங்க வெங்காயம் டிமாண்ட் ஆயிடுச்சு. 1 கிலோ வெங்காயம் 180 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஆம்லெட்டுக்கு முட்டைக்கோசை போட்டாங்க கடையில. ஆம்லெட்ல வெங்காயம் என்னங்க? வெங்காயம்லாம் கிடையாது. வெங்காயமா? ஒரு மாமியாருக்கு மருமகளுக்கும் சண்டை, பெரிய சண்டை. என்னங்க குடும்பத்தையே நடுத்தல நிப்பாட்டிவா போல இருக்க, 7 தலைமுறையா சேர்த்து வச்ச சொத்தை பூரா அழிச்சிடுவாளே அப்படிங்கிற. என்ன தாளிக்கும் போது வெங்காயத்தை போட்டால பேதியில போவான்றான். வெங்காயத்துக்கு மாமியாருக்கு மருமகளுக்கும் சண்டை. அப்ப என்ன? நம்மளுடைய வருமானம், நம்முடைய பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம தமிழக அரசு டாஸ்மாகை நடத்தி டாஸ்மாக்கள் 50,000 கோடியை வருமானமாக ஈட்டிக்கொண்டு நம்முடைய தமிழர்களை குடிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது இந்த டாஸ்மாக் சுக்கு சுக்காக அடித்து உடைக்கப்பட்டு, டாஸ்மாக் இருந்த இடத்துல, குடிப்பகம் இருந்த இடத்துல காமராஜர் படிப்பகத்தை உருவாக்குவோம் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. ஒரு கடை கிடையாது. அப்ப என்ன? குடிக்கிற புறம் பதட்டமாயிருமே, 6 மணிக்கு மேல ஆட்ட ஓடாத. உங்களுக்கு மாற்றாக கல்லு, பனங்கல்லு, தென்னங்கல்லு ஊருக்கு வெளியே வச்சிருவான், போய் குடிச்சுக்க. கல்லு குடிச்சு இது வரைக்கும் செத்தவனே கிடையாது. இந்த டாஸ்மாக் சாராயம் குடிச்சு புழைச்சவனே கிடையாது. கல்லு போதை அல்ல, அது உணவின் ஒரு பகுதி. உம்பிட்டுக்காண்டு புல்லுங்க, உம்பிட்டுக்காண்டு புல்லு. அந்த புல்லோட சாறு உடம்புக்கு நல்லதுங்கிறான். அருகம்புள்ளி சாருக்கு அருந்துவீர் உற்சாகமா இருப்பினா. இம்புட்டு காண்டு புல்லோட சாரே உடம்புக்கு நல்லதுனா, இவ்வளவு பெரிய பனைமரத்து சாறு, பனம் பாலு, பனங்கல்லு உடம்புக்கு நல்லதா இல்லையா என்கிற கேள்வியை இந்த மக்கள் மனத்தை எழுப்புறோம். அவன் என்ன சொல்றான்? கல்லு போத அப்படிங்கிறான். கல்லு போதைன்னா டாஸ்மாக்ல விற்கிற பிராண்டியும் விஸ்கியும் ஒயினும் ஜின்னும் ரம்பும் பெருமாள் கோயில் தீர்த்தமா என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். அப்போ கல், பனங்கள், தென்னங்கள் இந்த 2 கிடைக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி பிரசவ நேரங்கள்ல பெண்கள் கல்லு குடிச்சாங்க. அதெல்லாம் பிரசவ வலி இல்லாம பெண்கள், பிள்ளைகள், பெரிய ஆத்தாக்களுக்கு தெரியும், நம்முடைய பெரிய ஆய்களுக்கு தெரியும். பிரசவ நேரத்துல ஒரு கூட கல்ல குடிச்சிருவாங்க. கல்ல குடிச்சா பிரசவ நேரத்துல சுகப்பிரசவம் அடைவாங்க. இன்னைக்கு சுகப்பிரசவம் என்பது அது வழக்கொழிஞ்சு போச்சு, முடிஞ்சிச்சு. கதை எல்லாம் ஆபரேஷன். என்னடி ஆபரேஷனா சுகப்பிரசவமா? சுகப்பிரசவம் இங்க ஆபரேஷன் 8 மாசத்துல பிதிக்கி எடுத்துட்டாங்க. அப்புறம் எப்படி இருக்கும் பிள்ளை?
8 மாசத்துல பிள்ளை பார்த்தா அது முக ஸ்டாலின் மாதிரி தான் இருக்கும். 10 மாசத்துல பிள்ளை பார்த்தா தான் சீமான் மாதிரி இருக்கும். நீ நாட்டு சக்கரை சாப்பிட்டா, கருப்பட்டி சாப்பிட்டா சீமான் மாதிரி பிள்ளை பிறக்கும். நீ இந்த வெள்ளை சக்கரை சாப்பிட்டா அது எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் மாதிரி தான் பிள்ளை பிறக்கும். உனக்கு எப்படி வந்து நீயே முடிவு பண்ணிக்க. எங்கள் ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி, மண்ணுக்கான ஆட்சி, தமிழனுக்கான ஆட்சி. அந்த ஆட்சி திராவிடனுக்கான ஆட்சி, திருடருக்கான ஆட்சி. நீங்க திருடனும் திராவிடனும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க, ரெண்டும் ஒண்ணுதான். நீ லலிதா ஜோடியில ஒருத்தன் வந்து பணத்தை திருடிட்டு போயிட்டான். எப்படா திருடுன்னு அவன் கேட்டிருக்காங்க. அவன் என்ன பண்ணிருக்கான், லலிதா ஜோடி திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. யாரும் அங்க வந்து சாதாரணமா உள்ள போக முடியாது. வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணினா, ஒரு வண்டியை, ஒரு டாடா ஏஸ் மாதிரி ஒரு வண்டியை பஞ்சர் ஆக்கி நிப்பாட்டிடுறான். நிப்பாட்டி ஸ்டெப்னி கலட்டுறான். அவனே டக்கு 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 டக்குன்னு சத்தத்தை போடுறான். இங்க டக்கு டக்குன்னு சத்தத்தை போடும்போது ஈர சாக்கு 4 சாக்கை கொண்டு வந்து லலிதா சொல்லி சைடு வால்ல சோத்துல வச்சுட்டான். வச்சுட்டு அங்க டக்கு டக்கு, இங்க டக்கு 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 சக் சக். அங்க காவல்துறை பாக்குது, இந்த டக்கு டக்க பாக்குது, இந்த சக்கு சக்க பாக்கல. பார்த்து அவனே ஈர சாக்க வச்சு ஓட்டைய போட்டு உள்ள போயிட்டான். இப்போ லலிதா ஜுர்ல ஓட்டைய போட்டு ஆட்டைய போட்டா அவன் திருட, உங்க ஓட்டை வாங்கி ஆட்டைய போட்டா அவன் திராவிட. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப அந்த திருடனுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? உங்க வீட்டுல 10 பவுன் நகையை கலட்டி பத்திரமா முருகன் படத்துக்கு பின்னாடி வச்சு வெளியே திருடன் கொண்டு, திருடன் சார் முருகன் படத்துக்கு பின்னாடி 10 பவுன் தாலி செயினை வச்சிருக்கேன், கொஞ்சம் பத்திரமா வீட்டை பாத்துக்கோங்க சார் அப்படின்னு கொடுப்பீங்களா? அழகான பிள்ளைய பெத்தெடுத்து ஒரு பிச்சைக்காரன் கையில கொடுத்து என் பிள்ளைய பார்த்துட்டு ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? அழகு பதுமையை பெத்தெடுத்து 22 வயசு வரைக்கும் நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சு ஊர்ல, எப்ப அந்த ஊர்ல எவன் நல்லா குடிப்பான், 4 வேளையும் குடிக்கணும்ப்பா, நல்லா கஞ்சா அடிக்கணும், சிகரெட் வாயில இருந்து எடுக்கவே கூடாதுப்பா, அந்த மாதிரி ஒரு மாப்பிளைய பாருப்பா. மாப்பிளைக்கு ஒரு 500 நோயாவது வாய் இருக்கணும்ப்பா. வாய் வெந்து போயிருக்கணும், மூக்கு முடைச்சு போயிருக்கணும், கண்ணு குள்ளமா இருக்கணும், நெஞ்சு அடைச்சு போயிருக்கணும், வயிறு உள்ள இருக்கணும், அவன் எதுவுமே செய்யக்கூடாதுப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைக்கு தான் என் பிள்ளைய கொடுப்பேன்னு சொல்லுவீங்களா? திருட வரான், கொள்ளையடிக்கிறான், ஆத்துமல்ல அடிக்கிறான், உங்களை ஏமாத்துறான், அவனுக்கு மட்டும் எப்படி ஓட்டு போறீங்க? நல்ல மாப்பிளைக்கு உங்க பிள்ளைகளை கட்டி கொடுக்கல அன்பு மக்களே. எப்படி நீங்க நல்லவனுக்கு ஓட்டு போடாம நாதாரி பயலுக்கு ஓட்டு போறீங்க என்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. படித்தவர்கள் அரசியல் வரணும்னு சொன்னீங்க, வந்திருக்கிறோம். நல்லவன் வரணும்னு சொன்னீங்க, வந்திருக்கிறோம். இளைஞர்கள் வரணும்னு சொன்னீங்க, வந்திருக்கிறோம். தன் காலில் நின்று தன் குடும்பத்தை வழிநடத்துவோல் பெண். ஒரு ஆண் 100 ரூபாய் கொடுத்தா கூட 20 ரூபாய செலவு பண்ணிட்டு 80 ரூபாய கடுகு டப்பால போட்டு வச்சு 80 சேர்த்து வச்சு ஊருக்குள்ள நல்லவனா பார்த்து ஒரு சீட்டை போட்டு அந்த சீட் எடுத்து ஒரு நகையை வாங்கி அந்த நகையை வாங்கி சேர்த்து வச்சு பிள்ளைக்கு மூக்குத்தி தோடு தொங்கட்டான்னு கணவன் குடிகார கணவனா இருந்தாலும் அவனுக்கு தெரியாம சேர்த்து வச்சு பிள்ளைக்கு நகையை சேர்க்கிற ஒரு வீட்டையே நிர்வாகம் செய்கிற பெண் ஒரு நாட்டை நிர்வாகம் செய்ய மாட்டாளா என்ற கேள்வியில தான் விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலே எங்கள் அக்காலை நாங்கள் வேட்பாளர் அனுப்பாட்டிருக்கிறோம். இந்த மண்ணினுடைய மகள் கேப்பான், எந்த ஊர்லயோ கொண்டு வந்து விராலிமலை நிப்பாட்டிருக்காங்களே, ஆந்திரால இருந்து வந்து கருணாநிதி தமிழ்நாட்டில் போட்டி போடலாம், கருணாநிதி ஜெயலலிதா தமிழ்நாட்டில் போட்டி போடலாம். என் மண்ணின் மகள், திருச்சி மண்ணின் மகள், எங்களுடைய அக்கா சத்திய லட்சுமி அவர்கள், சத்தியத்தின் மகள், பிரபாகரனின் பிள்ளை, சீமானின் தங்கை விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலே போட்டி போடுகிறார். இந்திய நிலப்பரப்புல வெள்ளக்காரன் வந்த பொழுது எல்லாரும் வெள்ளக்காரனுக்கு வரி கட்டினா, ஆண் மன்னர்கள் விழுந்துட்டான், பெரிய பெரிய மீச வச்சிருந்த விழுந்துட்டான். ஆனா வெள்ளக்காரன் இழந்த நிலத்தை 8 ஆண்டுகள் பயிற்சி எடுத்து மீட்டெடுத்த ஒரே பெருமைக்கு சொந்தக்காரி நம்முடைய அப்பத்தா வேலுநாச்சியார் மட்டும்தான், ஒரு பெண்ணரசி, பேரரசி. அந்த வேலுநாச்சியார் பரம்பரையில் பிறந்த எங்களுடைய அக்கா சத்திய லட்சுமி அவர்களை விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் வாழ்கிற மான தமிழர்கள், மணப்பட்டியில் வாழ்கிற மான தமிழர்கள், நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அன்பிற்குரிய மக்களே, நாட்டிலே மருத்துவர் தோற்கலாம், பொறியாளர் தோற்கலாம், விஞ்ஞானி தோற்கலாம், ஆனால் 3 வேளையும் நமக்கு உணவை தருகிற விவசாயி தோற்கக்கூடாது. ஏற்கலப்பை சின்னத்தோடு உழுது உழுது பாடுபட்டு இந்த நிலத்தை பாழாக்கி இந்த நிலத்தில் விவசாயத்தை செழிக்க செய்கிற ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அந்த விவசாயி சின்னத்தை ஏந்தி கொண்டு உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தை வந்திருக்கிறோம். எங்க கிட்ட பணம் இல்ல, நாங்கள் காசு தரமாட்டோம், காசு கொடுக்கவும் மாட்டோம், ஓட்டுக்கு பணம் கொடுப்போம் பாவி. அந்த ஓட்டை வாங்கி கொண்டு ஓட்டு செல்வது வாக்கு பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது தேச துரோகி என்கிற தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்தினுடைய வழிவந்த இந்த பிள்ளைகள் உங்களிடத்திலே
இனமாக வந்து நிற்கிறோம். என்பதற்கு மக்களை, ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் இந்த மண்ணிலே வாழ்கிற மான தமிழர்கள், எங்கள் அக்கா தங்கச்சிகள், அண்ணன் தம்பிகள், சித்தப்பா பெரியப்பமார்கள், நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்களித்து சத்திய லட்சுமியை வெற்றி பெற செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு பரப்புரை கொண்டு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. எழுச்சி உரையாற்றிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்முடைய விராலிமலை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அக்கா கே சத்தியலட்சுமி அவர்கள் உங்களிடம் ஒரு சிற்றுரையை ஆற்றுவார்.